சினிமாப்பேட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க கூட நான் ருக்ஷாந்த் மற்றும் ஜின்னா. ஸோ இன்னைக்கு இந்த சந்திப்பு எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சந்திப்பா இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவின் ஆளுமையிலே சொல்லலாம் இயக்குனர் சங்கர் அவர்கள். ஸோ அவர்கிட்ட இருந்து பல இயக்குனர்கள் வந்திருக்காங்க, நிறைய படங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகுது. ஸோ தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்கக்கூடிய அத்தனை படைப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து அவர்கிட்ட இருந்து அவரோட வேலை பார்த்த சில முன்னணி இயக்குநர்கள்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம் நம்ம. ஸோ வணக்கம் முத்துவடுகு சார் அவர்களே. அனந்தன் சார் வணக்கம். கோசிமன் சார் வணக்கம் சார். ஸோ இது முழுக்க இந்த நேர்காணல் எப்படி இருக்க போதுன்னா வந்து செலிப்ரேட்டிங் சங்கர் சார். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு பற்றியும் நீங்கள் அவரோட படங்களை பற்றி தான் பேச போகிறோம் முழுக்க. ஸோ சீனியர் பர்சன் சார். ஸோ சார் இது அப்படிதான் சார், இது வந்து சும்மா ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மேட் அப்படிலாம் போகிறது இல்லை சார். ஸோ எப்படி உங்களுக்கு அந்த பயணம் ஆரம்பிச்சது சங்கர் சார்? சங்கர் சார்ட்டனா அவர் ஜென்டில்மேன் படம் பார்த்த உடனே பயங்கர இதாகிட்டோம். மணிரத்னம் சார் படம் மாதிரியே இருக்குது சார். லைட் எங்கிட்டு அதெல்லாம் பார்ப்போம், பயங்கர பிரம்மாண்டமாக அந்த எப்படியாவது அப்படி சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். வழக்கமான எல்லாரும் சொல்கிறது தானே, அஞ்சு ஒரு வழியாக உள்ள பூந்து பார்த்தாச்சு அவரை. அப்புறம் டெஸ்ட்லாம் வச்சாரு. அப்புறம் அந்த டெஸ்ட்லையும் ஜெயிச்சோம் சார். அந்த டெஸ்ட் என்ன சார்? அந்த டெஸ்ட் விட்டு ரெடி பண்ணி அடுத்த தலைமுறை சொல்லுங்க. சும்மா டெஸ்ட் பிரச்சனை பிடிக்காது. ஆமாம், ஏதோ தப்பிட்டு அதில் பாஸ் ஆகிட்டேன். ஊரில் ஃபெயிலாகிட்டே ஓடியாந்தேன், எங்கேயும் இதில் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் உள்ளே உட்கார வச்சோன்னாங்க, உட்காந்தேன். சார் சங்கர் சாரும் காந்திகிருஷ்ணன் சார் அப்போ என்னை பற்றி விசாரிச்சாங்க, சொன்னேன். அப்போ காதல் பண்ணுற இன்விடேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை அங்கே கொடுத்தாங்க. பாரு நான் வழக்கம் போல் அப்படியே வணக்கம்மா பார்த்து சார் கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு நல்லா பார்த்தியா அப்படின்ட்டார். ஏன்னா நான் என்ன பார்க்குறது அவர் முடிச்சுட்டே இருக்காரு. கேள்வி இருக்கிறாரு சொல்லிட்டு, ஐயோ உங்களுக்கு சரியாக கவனிக்க மாட்டோமா, உங்களுக்கு ஏதோ வச்சிருக்காரு, திருப்பி சார் என்னோட பார்த்துரு சார் பாரு. பார்க்கும்போது காதலும் போட்டு கீழே சின்ன பொடி எழுத்துல இவர்கள் காதலின் விலை 22,000 கோடி போட்டுருச்சு. இதே மேட்ச் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன். பார்த்துட்டேன் சார். ஓகே சொன்னேன் சார், பார்த்துட்டேன் சார். சரி, இவங்க தான் நடிகர்கள், இதன் தலைப்பு, இதை வச்சு ஒரு கதை பண்ணிட்டு வா. சரி சார், எப்போ முடிச்சேன் சார்? ஒரு வாரத்தில் வருவையில் திரும்ப முடிச்சேன், வந்துடுவேன் சார். அப்போ நான் திருவட்டூரில் தைக்கிறேன். முடிப்பு எல்லாம் காசு இல்லை கையில். அப்புறம் ஒன்று டக்குனு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டான், 5 ரூபா டிக்கெட் இல்லை பண்ணி ரெடி பண்ணி ஊர் ஓடிக்கிட்டு ஆனால் அங்கே எனக்கு நான் இங்கே விட அங்கே இருந்தால் அந்த கதையை வச்சுட்டு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு நான் படித்த ஸ்கூலில் ஒரு ட்ராமா போடுற ஸ்டேஜ் இருக்கும். அங்கே போய் நல்லா இருந்ததாக அங்கேயும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம், அம்மா பார்த்த ஒரு கிராமம், இங்கே விவசாயம்லாம் பார்த்துருக்கேன். நான் உழுத வயக்காடு எல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு வரப்பில் ஒரு வேப்ப மரம் இருக்கும். அங்கேயே மட்டும் கவிதை உட்காந்து எழுதிட்டே இருப்பேன். திருப்பி அங்கேயே போய் பார்த்தேன். நான் மற்ற வெளியே உட்காந்து கதை வச்சுட்டேன். 22,000 கோடினோடனே ஃப்ளைட்டு, கப்பல், அது இது ஹெலிகாப்டரு, ட்ரெயின், பஸ்ஸு எல்லாம் அதில் கதை கொண்டாந்துட்டேன். அங்கே எல்லாம் பார்த்தா அது மட்டும் இல்லை, மலை, அருவி, காடு, வீடு, என்னென்னலாம் பஸ் பஸ்ஸாக கொண்டாடணும் போட கதைக்கல. அவளுக்கு வந்து தீவிரவாதி எல்லாம் கொண்டாந்து அந்த செலவு வைக்கணும்ல, ராக்கெட் மட்டும் தான் வைக்கல. மற்ற எல்லாத்தையும் நான் வச்சு ரெடி பண்ணேன். ரெடி பண்ணி அது குடியாண்டேன். திரும்ப வந்து நேரம் மீட் பண்ணி திரும்ப உட்கார்ந்தாரு. திரும்ப அதே 2 பேர் இருந்தாங்க. கதையை சொன்னாங்க. கதையை ஃபுல்லாக சொல்லி முடித்தேன். நானும் அப்படி வர டிக்கெட் அப்படி உருண்டு சொல்கிறேன். ரியாக்ஷனே இல்லாமல் அப்படியே 2 பேர் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ரசிக்கிறாங்களா, நல்லா இருக்கா, நல்லா இல்லை, எதுவுமே தெரியல. நானும் யோசிச்சு சொல்லி பிடிக்கணுமே. முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் வேற சொல்லி முடிச்சுட்டு வேலை கிடையாது. சார் அந்த படத்துக்கு பாட்டு எழுதிருக்கு சார்.
பாட்டு வச்சிருக்கேன் சொல்லுல பாட்ட சொல்லு கேட்டாரு கேட்டு வச்சுட்டு நல்லா இருக்கேன் அப்படி ஒருத்தர் 2 பேரும் காந்தி சாமத்தோடு பார்த்துட்டாங்க. சரி ஒரு புதன் ஷூட்டிங் வந்துரு. சரி சார் லொக்கேஷன் நாங்கள் எங்கே லொக்கேஷன் சொல்லுவோம். சரி ஓகே சார் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை போயிட்டேன். சாங்குக்கு ஒரு விஷயம் தாங்க. சரி பேசிக்கலி இப்போ நீங்க சொன்ன கதைகளை தாண்டி நீங்க வந்து பாட்டுக்கு கொடுத்த ஐடியா தான் அவருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா கதை வந்து நம்ம வந்து நமக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. கதையை நாளைக்கு தெரியாது, ஸ்க்ரீன் பற்றி தெரியாது, ஒன்று எனக்கு ஒன்றும் தெரியாது. படம் பார்த்து இருந்துட்டு தான் படங்கள் தான் கொஞ்சம் கதை புதுசு படம் பார்த்து படம் பார்த்து ஊரில் இருந்தால் படம் பார்த்துக்கணும். அதை வச்சு ஒட்டி ஒன்று நம்ம ரெடி பண்ணுறதை தவிர அதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கிராமர் இருக்கும், அதுக்குன்னு ஓப்பன் எண்ட்லாம் அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. அதனால ஊட்டி விட கொடுத்தாச்சு ஒரு இதை. அவருக்கு அது பிடிக்கல. அப்புறம் சொன்னார் அன்னைக்கு சொன்னா நான் ஏதோ கேட்டாருன்ட்டு அப்புறம் சொன்னாரு. அப்போதான் புரிஞ்சு நான் சொன்னது மேட்ரு. சொன்னாரு சினிமா பார்த்தே கதை இல்லையா அப்படின்னாரு. கதை வச்சதுனால சினிமா பார்த்தே சினிமா பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே சார் பாட்டு பிடிச்சியா நல்லா இருக்கு. அப்போதான் நான் நினச்சேன் கதை வந்து ஒரு பார்த்த சினிமாக்களை வச்சே நம்ம வந்து அப்படி இருக்கணும், ஹீரோ வரணும், ஹீரோயின் வரணும், சண்டை இருக்கணும், அது அப்படியே ஒரு படம் கஷ்டம். கதை வந்து ட்ராவல் ஆகும், அதுக்குள்ளே ஒரு கதை ட்ராவல் ஆகணுங்கிறதுலாம் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்கிறது சரி. இப்போ கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஜேர்னி இருந்திருக்கும். சரி எஸ்பெஷலி வந்து உங்களை பத்தி சொல்லணும்னா நீங்க வந்து அங்க படங்களே வந்து மெயினான ஒரு 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 திருநெல்வேலியில இருந்திருக்கீங்க சொல்ல போனா அவருடைய படங்கள்ல இல்லையா? யாரும் மறக்க முடியாது. முதல் படத்துல அந்த நீங்க வந்து அதுக்கு வந்து போற அந்த கேரக்டர் உங்க தலையில அந்த அடிபடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வாய்ஸ்ல நீங்க வந்துட்டு போற அந்த நக்குல் கூட அந்த எக்ஸ்டென்ஸா இருக்கட்டும். ஸோ எப்படி சார் நீங்க எப்படி சார் ஜாயின் பண்ணீங்க சங்கர் சார்? நான் ஆக்சுவலாக ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன். நான் டைரக்ஷன் கோர்ஸ் படிக்கல, எனக்கு டைரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட். சர்ப்ரைசிங்லி என்னன்னா எனக்கு சங்கர் சார் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் 2 ஆப்ஷன் சேர்ந்தேன். சரி சங்கர் சார், மணி சார். ஓகே இவங்க 2 பேரை பற்றி வேறு யாரையும் ட்ரை பண்ணவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. இதில் பியூட்டி என்னன்னா எங்கள் சைட்லன்னா யாரே சார் மணி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவனுக்கு பிடிச்ச டேரக்டர்னா மணி சார், ஃபர்ஸ்ட் டைம் சங்கர் சார். அப்படிதான் டைரக்டர் ஆரம்பத்தில் சார் சார் அப்புறம் எனக்கு பிடிக்கும் பட் தொழில் உங்களுக்கு இருக்குங்க அப்படின்னா சரி பாரு. இட்ஸ் நைஸ் ஃப்ரெண்ட். சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஆல்வேஸ் தேர் இஸ் அ ஃப்ரெண்ட். இப்போ ஃபில்ம் இன்ஜின் படிக்கும்போது எனக்கு என்னுடைய டைரக்ஷன் கெப்பாசிட்டிஸை செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. இவர் சொன்ன மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக எங்களுக்கு கதை தான் இதுதான், படம்னா இதுதான், படம் எப்படி பார்க்கணும்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. படித்து படம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் ப்ராசஸ் உண்டு, டிவி என்னோட. அதனால படங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு உலக சினிமா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வந்தது வேர்ல்டு லெவலில், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காம்படிஷன். அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த என்ட்ரி வின் பண்ணியிருந்தேன். ரெகுலராக அதுக்கு லெட்டர் போடுவேன் சங்கர் சார். இது நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டேன். அவராக அவர் நோட் பண்ணார். என்ன காரணத்துக்காக சார் என்ன செலக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஒரு 5 minutes எனக்கு கொடுப்பேன் ஒரு இன்டர்வியூ. ஐ வில் இம்ப்ரெஸ் யூ. அதான் கேட்பேன். ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, தகுதியானவங்க ப்ரூவ் பண்ணி உங்களை ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஷார்ட் ஃபிலிமையும் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தாரு ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு மீட்டிங் வந்தது. அதே மாதிரி பேசணும். பேசினதுக்கப்புறம் சில சினிமாவை பற்றி சில விஷயங்களை பற்றி பேசணும். குறிப்பாக ஜீன்ஸை பற்றின விமர்சனம் அதில் இருந்து. ஏன்னா நான் முதல்வனில் ஜாயின் பண்ணேன். அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஈவினிங் எனக்கு தெரியுது நாளை காலையில் சங்கர் சாரை மீட் பண்ண போகிறோன்னு என் வீடு குரோம்பேட்டில் அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்போ ஒரு பான்ஸ் பக்கத்தில் ஒரு தேட்டர் இருந்தது, லக்ஷ்மி நிப்பா தேட்டர். அதில் ஜீன்ஸ் போயிட்டு இருந்தது. அப்படியே நைட் 9 மணிக்கு தேட்டருக்குள்ள போயிட்டேன். போய் திரும்ப ஒரு தடவை ஃபுல்லாக ஜீன்ஸை பார்த்துட்டு இப்போ மறுநாள் முழுக்க அந்த அனலிட்டிக்கலாக கேள்வி கேட்டார். இந்த படம் இப்படி பண்ணால் அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். மேபி அவருக்கு அந்த பாயிண்ட் பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் தெரிஞ்சுட்டேன் எதனால எனக்கு அந்த 5 நிமிஷம் கொடுத்தீங்க ஏன் கேட்டீங்க அப்படிங்கும்போது அவர் சொன்னார், உன்னுடைய லெட்டர் ரொம்ப நியாயமாக இருந்தது, ஸ்ட்ரெயிட்டாக நீ விஷயத்துக்கு வந்துருந்தேன். நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்து நான் இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு. ஸோ நான் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி கொடுத்து பார்த்தேன். இம்ப்ரெஸ் பண்ணால் அந்த படம் பண்ணியிருந்தேன், உனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குங்கிறது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா எப்போவுமே ஒரு கிண்டல் அடிப்பார் அவர். எப்போவுமே சங்கர் சார் என்ன சொல்லுவாங்க, ஒரு லெட்டர்னு எடுத்து பார்த்தால ஜென்டில்மேனாய் பிறந்து காதலனாய் வளர்ந்த இந்தியனே அப்படின்னு தாண்டா ஆரம்பிக்கும் எல்லா லெட்டருமே. உன் லெட்டர் மட்டும் தாண்டா அது இல்லை. என் கையெழுத்து ரொம்ப கேவலமா இருக்கும். அதை சகிச்சுக்கிட்டதுக்கே அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். கையெழுத்து நல்லா இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் நீ எழுதியிருந்த அதனால தான் அப்படின்னாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் அவார்டு வின் பண்ணது, இன்டர்நேஷனல் அவார்டு வின் பண்ணதை பார்த்துருந்தாரு.
இதே மாதிரி தான் இந்த டெஸ்ட் எல்லாருக்குமே உண்டு. எனக்கு முதல்வன் கதை ஆக்சுவலாக எனக்கு வித்தியாசம் இருந்தது. ஹோசிமின் சார் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நரேட் பண்ணார். முதல்வன்னா கதை என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்வன் டைட்டில் வச்ச உடனே நம்ம எல்லாரும் கெஸ் பண்ணிட்டோம் ஒரு முதல்வரை பற்றின கதை அப்படின்னா சரி ஓகே பொலிட்டிக்ஸை டச் பண்ணுவீங்க அப்படின்னு ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹோசிமின் நரேட் பண்ண சொன்னார். அவர் எனக்கு நரேட் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஐடியாவை அந்த மாதிரி சொல்லிட்டு இதுக்கு ஒரு செகண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. செகண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு காமெடி ட்ராக் பண்ண சொல்லியிருந்தாரு. நான் ஒரு காமெடி ட்ராக் பண்ணிட்டு வந்திருந்தேன். இன்வேரியபிளி அந்த காமெடி ட்ராக்ல வந்து என்ன பண்ணிருந்தேன்னா கொஞ்சம் சின்ன வல்கர் காமெடிஸ் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு பிலோ த பெல்ட் காமெடிஸ் எல்லாம் இருந்தது. அது சொன்னபோது அப்போ சங்கர் சார் சிலர் கற்றுல அது தப்பு அது பண்ணாத ஜென்டில்மேன்ல ஒரு சில விஷயங்கள் வந்து இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் நானே கரெக்டாக முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா எப்பவுமே முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை வந்து அவர் பதிவு பண்ண மாட்டார். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பாய்ஸை பற்றி கடுமையான விமர்சனங்கள் வந்து இன்னைக்கு சொல்றேன், எந்த சந்தர்ப்பத்திலும் சொன்னேன், அதை எதிர்த்து சொல்லுவேன். ஏன்னா அவர் மிக தெளிவாக சொன்னார். அவர் ஒரு இயக்குனரா ஒரு கிரியேட்டரா இந்த சொசைட்டிக்கு அவர் சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்களை தெளிவாக பாய்ஸ்ல சொன்னார். வழக்கம் போல விமர்சனங்கள் தானே, எல்லாம் எத்தனை பிலாசபர்ஸை கல்லால் அடிச்ச சமூகம் தான் நம்ம சமூகம். அதனால அது இது பண்ணினாங்க. ஸோ முகம் சொல்லிக்கிற மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஜேர்னி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. படிச்சுட்டு வந்தேன். இதே மாதிரி தான் பார்த்தேன். 15 நாள் கழிச்சு ஆஃபீஸ் மாறுது, அங்கே வா அப்படின்னாரு. வந்தோம். அப்புறம் ஒரு ஸ்லோ ப்ராசஸ். எங்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் இவருக்கு வேணா டக்குன்னு ஷூட் ஆரம்பிச்சிச்சுன்னாக்கே நான் போய் சேர்ந்த சந்தர்ப்பத்தில் டிஸ்கஷன் இந்த சுஜாத் சாரோட ரோஷன் சாரோட நாங்கள் இந்த டிஸ்கஷன் போனோம். எங்கள் எல்லாருக்குமே ஒரு அந்த ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி ஒரு பீரியட் இருக்கும். அது பின்னாடி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் ரொம்ப கீனாக எங்களை அப்சர்வ் பண்ணுவார். முத்து சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அவருக்கு ஒரு தனித்திறமை இருக்கு. எனக்குன்னா ஒரு சில விஷயம் தான். ஒவ்வொரு உதவி இயக்குனரும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூனிக்காக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு தனித்திறமை இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ அவர் எழுத்து, அது கவிதை, அது அவர் முத்து சாரோட தனித்திறமை. ரோசிமின் சாருக்குன்னா அவர் மிக நல்லா மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தில் இருந்து அவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு ரிப்போர்ட்டர், நிருபராக இருந்தாலும் அது பண்ணார். அந்த எழுத்துக்கள் அந்த ஸ்டைலே வித்தியாசமாக அவர் எழுதுவார். அந்த மாதிரி ஒரு இது மேபி இப்படிதான் வி ஸ்டார்டட். ஒரு வேக்கம் இருந்திருக்கு, இப்படி ஒரு தனித்திறமை இருக்கா, சரி இவன் அடுத்த லெவலுக்கு வருவாங்க. கற்றுக்கக்கூடிய ஆளு, கற்றுக்கூடியவர்களா நாங்கள் இருக்கணும். அவர் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒர்த்தான அந்த சீட் இருக்கணும். ஜாலியாக கிண்டலாக பேசுவார். நீங்கள் எல்லாரும் எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் இல்லை 20 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டுக்குன்னு அவ்வளோ செலவு பண்ணுறாரு பண்ணல, நீ அஸ்டேட் வந்து கற்றுட்டு நாளைக்கு கோடி கோடியாக வாங்குவல்ல அப்படின்னு எங்களுடைய ஒரு ரெகுலரான ஒரு ஜோக்கு ஜாலியாக சொல்லுவார். அந்த சிரிப்பா அவர் சொன்னாலும் அதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் இதற்காக காத்துட்டு இருக்காங்க, இத்தனை பேரை தாண்டி உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, அந்த பொறுப்பு நீ உணர்ந்துக்கணுங்கிற கூட அப்படி சிரிச்சுட்டு விளையாட்டா சொல்லிடுவார். அதனாலதான் சொன்னேன், தட் இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட். அப்புறமா தான் நம்ம புரிஞ்சுக்குவோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை அவ்வளோ ஜாலியா சொல்லி கொடுத்தாரு. ஸோ இப்படிதான் என்னுடைய பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார் சொன்ன மாதிரி வந்து படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்புறமா சார் அதுக்கு போனோம்னு சொன்னாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் வந்து அப்புறமே ஜாயின் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையிலே ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர். ஸோ நீங்கள் எப்படி சங்கர் சாரை மீட் பண்ணி எப்படி நீங்கள் உங்களோட ட்ராவல்? நான் வந்து கிட்டத்தட்ட விகடனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பத்திரிகையாளராக இருக்கும்போது ஆக்சுவலி எங்களுடைய ஆனந்தவளன் பத்திரிகையில் வந்து என்னென்னா, அப்போ வந்து ஜூனியர் போஸ்ட்னு பத்திரிகை வந்தது. அந்த ஜூனியர் போஸ்ட் வந்து அதில் வந்து முக்கியமான இதில், அதாவது நாங்கள் பேட்டி எடுக்கும்போது அதை வந்து அப்போ வர எதிர்கால சினிமாங்கிற டாப்பிக்கில் ஒரு பேட்டி எடுத்தேன். முக்கியமான முக்கியமான பிரபலங்கள்லாம் வச்சு எடுத்தோம். இப்போ சங்கர் சார் பேரையும் அதில் நான் சொல்லி நம்ம அவர்கிட்டையும் கேட்கலாம். ஏன்னா இன்றைக்கி அவர் தான் அவர் அப்போ ஜென்டில்மேன் காதலன் முடிச்சிட்டார். அப்போ எதிர்கால சினிமாவை பற்றி அவர் சொல்கிறதுக்கு மிக தகுந்த ஆள். ஏன்னா அவர் நிறைய கிராஃபிக்ஸ்லாம் கொண்டு வருவார். அவர் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். என்னன்னா ஒரு புக்கு அந்த இதில் வந்து அவர் அட்ரஸ் வந்து எனக்கு பழைய அட்ரஸ் தான் கிடச்சிது. நானும் என் ஃபோட்டோகிராஃபர் ராஜசேகர் நாங்கள் 2 பேர் தான் போகிறோம் முதல். அங்கே போனால் மேட்லி ரோட்டுக்கு போகிறோம். அங்கே மேட்லி ரோட்டில் போனால் சங்கர் சார் பழைய வீடு இது அங்கே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் வேறு அட்ரஸ் கொடுத்தாங்க, வெங்கட்நாராயண ரோட்டுக்கு போகிறோம். ஏன்னா அப்போ அந்த வீட்டிலேருந்து அந்த வீடு ரொம்ப சாதாரண வீடாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ந்த வீடாக இருக்குது அது. இப்போ அங்கே போனால் வெங்கட்நாராயண தெருவில் போகிறோம். அங்கே போனால் அவங்க அம்மா இருந்தாங்க, சாரோட அம்மாவை அப்போ தான் மீட் பண்ணுறேன். அம்மா உட்காந்து காஃபியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க எனக்கு. வீடுலேருந்து வரேன்னு சொன்னோடனே சார் அவங்க வந்து இங்கே இருக்காங்க, அவங்க வந்து வேகா ஸ்டுடியோவில் இருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து குஞ்சுமோன் சார் ஆஃபீஸில் போய் பாருங்கள் சொல்லிட்டு குஞ்சுமோன் சார் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டாங்க. காதலர் முடிஞ்ச நேரம். இப்போ அங்கே போகிறேன். அங்கே போனால் சாரை மீட் பண்ணுறாங்க. போனால் அந்த காதலன் வந்துச்சான்னு தெரியல, அந்த படம் முடிஞ்ச நேரம்னு நினைக்கிறேன், சம்திங் ஞாபகம் இல்லை சரி. அப்போ அவரை பார்க்க போகிறேன். அங்கே போனால் அங்கே இல்லை சார். அங்கே போனால் எங்கே நீங்கள் ஆக்சுவலி அங்கே வந்து அவங்க இன்னொரு எடிட்டிங் ஸ்டுடியோ சொல்கிறாங்க, அங்கே போகிறேன்.
அங்கே போனால் இங்கே போட்டாங்க, மினிமம் ஸ்டுடியோ போட்டாங்க, அங்கே போனால் அவர் வீட்டுக்கு போட்டாங்க, மாற்றி மாற்றி குழப்பம். ராத்திரி பார்த்தா சாருடைய லேண்டில் எனக்கு வீட்டு நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவங்க அம்மா கொடுத்துருந்தாங்க, இந்த நம்பர் நோட் பண்ணி எழுதி கொடுத்தாங்க அவங்க. இப்போ அவங்க அம்மா வந்து சமீபத்தில் தான் இறந்தாங்க. அதுவே ஒரு வருத்தமான விஷயம். ரொம்ப அற்புதமானவங்க அவங்க. ஒரு கிட்டத்தட்ட ஃபேமிலி மாதிரி. அதான் அங்கே முதல் பாட்டி. நான் நைட்டு ஃபோன் பண்ணால் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். மிகப்பெரிய டைரக்டர் அவர், 2 படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. நான் ஒரு ரிப்போர்ட்டர். எடுக்கும்போது ஒரு கோசிப்பில் ஓவர் மரியாதை, சார்ன்றார், ஓவர் மரியாதை. ஏன்னா அந்த நேரத்தில் விகடனில் இந்த ஆர்டிக்கல் நிறையா வெரி பாப்புலர். அப்போ கொஞ்சம் அப்போ நிறையா ஒரு கவர் ஸ்டோரி தான் நிறையா இருக்கணும். அப்போ விகடன் ஜூனியர் போஸ்ட்டில் எதை பார்த்தாலுமே கோசிமின், எஸ்பி கோசிமின்னா அந்த பாப்புலாரிட்டி இருந்தது அப்போ அந்த பத்திரிகை சைடில். ஆனால் சார் இதை வாட்ச் பண்ணியிருக்காரு. போன வாரம் இந்த ஆர்டிக்கல் எதிர்க்கீங்களோட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் உள்ளே போய் வாட்ச் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஆளை பற்றி அவர் நிறையா இப்போ வந்து நீ எல்லாம் உங்களை பார்த்தா அவங்களை பற்றி யாரும் சொல்லுவார். நான் வந்து யூடியூப்பில் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் சொல்லாத கூட சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் இருக்குது அவர்கிட்ட. அப்போ என்ன பண்ணாருன்னா, நீங்கள் நாளைக்கு காலையில் வந்துருங்கன்னு சொன்னார். போன உடனே குஞ்சுமோன் சார் ஆஃபீஸுக்கு குடம்பாக்கத்துக்கு போனேன். அங்கே தான் பேட்டி எடுத்தோம். அப்போ என்ன ஒரு விஷயம் அவர் சொன்னார், பாராட்டினார். வந்த உடனே நான் அங்கே போனால் இங்கே வரேங்க, இங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு முயற்சி போயிட்டு வந்ததையே நான் உள்ள வாட்ச் பண்ணேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்தளவுக்கு நீங்கள் ஒரு சாதாரண பேட்டி கேட்கலாம், நான் இல்லைன்னா இன்னொரு ஆள்கிட்ட போயிருக்கலாம். பட் நான் தான் வேணும்னு பிடிவாதமாக அந்த எதிர்கால சினிமாவுக்கு அங்கங்கே அலைஞ்சு நைட்டு ஃபோன் பண்ணுறதுக்கு போயிட்டீங்க நீங்கள். ஏன்னா அது எங்களுக்கு ஆக்சுவலி எங்கள் ஆனந்தவர்கள் சொல்லிக் கொடுத்த எங்களுடைய பாலசுப்ரமணியம் சார், அவங்க தான் எங்களுக்கு இதெல்லாம் இது பண்ணி சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ ஒரு விஷயத்தை எடுத்தால் முடிக்கிற வரைக்கும் நம்ம போகணும் சார், அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க தான் அப்படின்னு ஒன்று. இல்லை அந்த முயற்சியை பாராட்டுறேன். எனக்கு அப்படிப்பட்ட ஆளுங்க தான் தேவை. இந்த மாதிரி அவர் மைண்டில் உள்ள ஆளாக இருக்காரு. பேட்டி எடுக்கும்போது எதிர்கால சினிமா பற்றி ரொம்ப ஜாலியாக பேசுகிறார். சின்ன எலுமிச்சம்பழம் தான் ஒரு ஹீரோவாக வரும் பிற்காலத்தில். அதை வச்சு கிராஃபிக்ஸ்லேயே படம் எடுக்க முடியும். இப்போ இப்படி நானி படம்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு எந்திரன் மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அப்பயே அந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு கூட ஒரு படம் எடுக்க முடியும். அதுதான் ஹீரோ, அதுதான் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறாரு. இது ரொம்ப புதுமையாக இருந்தது. அது கிராஃபிக்ஸில் அது என்ன காரியம் பண்ணுது, இதுவே ஒரு ஃபுல் படமாக இருக்கலாம். அந்தளவுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் இது பண்ணணும், நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணிட்டா பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் பேசினது. பேசிட்டு ரொம்ப வாசல் வரைக்கும் வந்து டீ வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக ஒரு டைரக்டர் மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. நம்ம ஒரு கூட பிறந்தவங்க மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. அப்புறம் வந்து எங்கள் ஆஃபீஸ் நம்பர்லாம் வாங்கி வச்சுட்டாரு. அப்புறம் நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஆர்டிக்கல் போட்டுட்டோம். அடுத்து அதுக்கு டைட்டில் கொடுத்துருந்து அது எதிர்கால சினிமா வந்து இதில் வந்து அவர் சொன்ன பாயிண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. இவர் சொன்னது தான் நான் டைட்டிலாக போட்டிருக்கேன். அதில் வந்து எலுமிச்சம்பழம் தான் ஹீரோன்னு. உடனே எனக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, சார் என்னங்க நான் என்ன நினச்சேனோ அதை எழுதுறீங்க நீங்கள். எலுமிச்சம்பழம் ஹீரோ தான் டைட்டிலாக வரணும் இவர் நினச்சிருக்காரு. 5 பேர் கொடுத்தா கூட இதான் டைட்டிலாக வந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சேன். நீங்கள் அதை கொண்டு வந்துட்டீங்கன்னு ரொம்ப சிங்காயிட்டு. இதுக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள் என்னென்னா, நானும் ஏஆர் ரஹ்மான் சார் நல்ல பழக்கம். அப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்குது. எப்படி சங்கர் சாருக்கு முன்னாடியே ரொம்ப பழக்கம், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரியே பழக்கம் எனக்கு. அப்போ அவருடைய பேட்டிகள் நிறையா எடுப்பேன் நான் விகடனில். இப்போ அவங்களுக்கு சாருக்கு இப்போ அப்போ அந்த நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு வந்து பொண்ணு பார்க்கும்போது கூட அந்த ஃபோட்டோலாம் எங்களை காட்டியிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு பழக்கம். இந்த விகடனில் 400 பேஜ் ஒரு ரஹ்மான், அப்போ லோகநாயகி இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப பழக்கம். அப்போ நான் அடிக்கடி அங்கே போவேன், அதை பார்க்க போவேன். நிறைய பேட்டிகள் எடுத்துருக்கேன். அவர் ரொம்ப ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணுவார். ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அந்த இது இருக்காது. அந்த நேரத்தில் மீடியாவே கிடையாது. அப்போ விகடன்னா விகடன் தான். அப்போ அதுக்கப்புறம் தான் சன் டிவியெல்லாம் வந்தது. ஸோ விகடனுக்கு ஒரு அவ்வளவு மரியாதை அது அந்த பத்திரிகையாளர்கள்னால. ஸோ இந்த மரியாதை தான் வந்து எங்களை அவங்கள கிட்ட போய் சேர்க்குது. அதுக்கு விகடன் தான் நன்றி, அது நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் சார்கிட்ட நிறையா பேட்டிகள்லாம் எடுத்தேன் நான். அப்புறம் சாருடைய டைரின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த பர்டிகுலர் வீக் அவர் என்ன பண்ணாருங்கிறது டைரி மாதிரி எழுதுவோம். இந்த மாதிரி சார் அடிக்கடி நெருக்கமாகிடுச்சு கொஞ்சம். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாருடைய வெட்டிங்கில் பார்த்தேன் அவரை. அந்த மாதிரி ரஹ்மான் சார் என்னை பற்றி நல்லா சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷன் இதாச்சுங்க. ஒரு நாள் என்னாச்சு, கரெக்டாக வந்து நான் ஆனந்தவனில் ஒர்க் பண்ணிவிட்டேன். எனக்கு கிராஃபிக்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம். நான் 2D 3D அனிமேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் பிரசாத் லேபில். அங்கே வந்து என்னென்னா அங்கே வந்து வெக்டார் இன்ஸ்டியூட்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அப்போ அந்த ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் பிரசாத் ஸ்டுடியோக்குள்ளே வச்சுருப்பாங்க. அங்கே நான் சாந்தகுமார் கூட அங்கே தான் படித்தார். இவர் மனோகுரு டைரக்டர் கூட அங்கே படித்தார். அவர்லாம் ராணவர்லாம் பிகினிங்கில் சேர்ந்தவங்க. அப்போ அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் ஒரு 8 to 9 முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே கூட நான் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா இந்த பைக் இருக்கலாம்னு வர்றேன். பார்த்தா ஒரு அப்போ அது வந்து ஒரு கிரே கலரில் F8 அது எஸ்டீம் கார், மாருதி எஸ்டீம். அந்த கார் வந்து அப்படியே உள்ளே வந்து திரும்புது, கடைசி வரைக்கும் வந்து திரும்புது. என்ன பார்த்தாலும் நின்றுச்சு. ஏன்னா சங்கர் சார் இருந்தார். கோசிமின் என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. சார் அப்படின்னேன். என் நோட்டை படிக்க பார்த்தா கிராஃபிக்ஸை பற்றி எழுதி வச்சுருக்கேன் நிறையா. என்னங்க இது அப்படின்னு. இந்த மாதிரி நான் கிராஃபிக்ஸ் கோர்ஸ் படிக்கிறேன் சார். அதுக்கு அப்படின்னு. கிராஃபிக்ஸ் உங்களுக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் ரிப்போர்ட்டர் ஆச்சு அப்படின்னாரு. இல்லை சார் நான் வாசிக்காக படிச்சுருக்கேன், 2D 3D அனிமேஷன்லாம் படிச்சுட்டு இருக்கேன். அவருக்கு கிராஃபிக்ஸ் பிடிக்கும், எனக்கு அவருக்கு கிராஃபிக்ஸ் ஒரு இதாகவே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்காது. ஆமாம், மெயினான பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பந்த மாதிரி.
தெரியல. அப்புறம் நான் சார் என்ன பண்ணார் பார்த்துட்டு, அப்போ நீ வேலையை விட்டீங்களா? இல்லை சார் நான் வேலையெல்லாம் விடல, நான் பண்ணிகிட்டே பண்ணேன். அது இன்னும் பிடிச்சது அவருக்கு. அந்த வேலையை விடாமல் இன்னொன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறானுங்கிற பாயிண்ட். சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய்ட்டு அந்த அக்கடா செட்டு போட்டிருந்தாங்க, அதை போட்டு காட்டினார். அப்போ தான் அது ஆரம்ப ஸ்டேஜ். அப்போ சாப்பாடு சாப்பிட சொல்கிறாரு. அன்றைக்கி ஷூட்டிங்கில் தான் சாப்பிட்றேன். அந்த ஷூட்டிங் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அங்கே வந்து ஷூட்டிங் கிடையாது, அந்த இது செட்டு பார்க்குறதுக்கு வந்து வேறு ரொம்ப நேரம் சாப்பாடு அங்கே இது பண்ணார். அவர் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்களான்னு தெரியல. அப்போ நான் சும்மா எனக்கு ஒரு ஃபிலிம் பற்றி ஐடியாவே கிடையாது. நான் சும்மா கூப்பிட்றாரு, தெரிஞ்சவங்க பார்க்குறோம், டேரக்டர் இன்டர்வியூ பண்ணிருக்கோம், பழக்கம் இவ்வளோ தான். அவருக்கு நம்மளால மரியாதை. திரும்ப அவருக்கு எவ்வளோ சின்ன கவனிப்பு இருந்துகிட்டே இருக்குது. இந்த கோசிமிங்கிற பேர் ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஆர்டிக்கல் படிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் அட்ராக்ஷனில் போய் பேசிட்டு வந்துட்டோம். அப்போ என்னாச்சு, அடுத்த நாள் என்னை கூப்பிட்றாரு. உள்ள ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்றாரு, அவங்கள சார் வந்து வர சொன்னாங்க அப்படின்னு கரெக்டாக அனுப்பி விட்டார். முடிஞ்ச உடனே நான் போயிட்டேன். கிளாஸ் முடிஞ்ச உடனே சார் போய் பார்த்தேன். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்றீங்களா? இல்லை சார் நேற்று அப்படி டெய்லி வந்து சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசும்போது எல்லாம் பேசும்போது அப்போ அந்த நேரத்தில் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர் பற்றி டாபிக் வந்துச்சு. நான் இப்போ ராஜீவ் மேனன் சார்கிட்ட ட்ரை பண்ணேன். முன்னாடி என்னோட அனுபவங்கள் சினிமாவில்ங்கிறது கிடையாது. ராஜீவ் மேனன் சார்கிட்ட டிவி கமர்ஷியல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணி ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேப்பில் தான் சாரை பார்க்குறேன். ஆமாம், எனக்கு பாடகர் உன்னிகிருஷ்ணன் தான் அவர்கிட்ட ரெஃபர் பண்ணார் ராஜீவ் மேனன் சார்கிட்ட. அங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் இருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஏக்கமாக இருக்கும். நம்மளை தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தவங்க. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அங்கே போகும்போதே வேறு உலகமாக இருக்குது. ஆனால் அது நல்லா இருக்குது. இந்த காதல் தேசம், காதல் தினத்தில் இந்த இவங்க பார்ப்பாங்களா, அந்த ஹீரோக்கள் பார்க்குற மாதிரி உலகமாக இருக்குது. பட் அது எந்தளவுக்கு ப்ராக்டிக்கல் அவர் சொன்னார். நீங்கள் அசிஸ்டன்ட் ஆடுறாங்கன்னா அவனோட தமிழ் நாலேஜ் நல்லா இருக்கும். ராஜீவ் மேனன் சார் கரெக்டாக சொன்னார். பட் இருந்தாலும் நீங்கள் சேரதாக இருந்தால் ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்க, நம்ம சேர ஐடியா இருக்கு எனக்கு, பார்ப்போம் அப்படின்னு. இந்த கேப்பில் சாரை மீட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக வர்றதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ உண்மையாக சொன்னால் அசிஸ்டன்ட் டேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ சாரே இந்த விஷயத்தை எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க, பட் நம்ம ட்ரை பண்ணல. முன்னாடி தெரிஞ்சது அட்வான்டேஜ், நம்ம பிடிச்சி போச்சு அவருக்கு. சில பேர் நம்ம கூட இருக்கணும்னு நினைப்போம், மாதிரி நல்லா இதாகிடுச்சு அவர். அப்போ எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. ஆமாம், எங்கள் வீட்டில் சினிமா பற்றியெல்லாம் நாங்கள் சினிமாவில் யாருமே இல்லை. அப்போ நான் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி இன்றைக்கி ரகுமான் சார் இருக்கார், எல்லாமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருடைய இதையும் சொல்லிவிட்டு வீட்டில் எல்லாருக்கும் அவங்களையும் தெரியும், ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால ஈஸியாகிடுச்சு கொஞ்சம். பண்ணிவிட்டு சார்கிட்ட பண்ணார். அப்போல்லாம் அவர் உடனே தேர்தல் அந்த ஆர்வம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணாருன்னா, இந்தியன் கதையை ஒருத்தருக்கு ஒரு கதை கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு கதை. ஆமாம், இந்தியன் கதை. இந்தியன் எனக்கு இந்தியன் கதையை எழுதிட்டு வாங்கிட்டாச்சு என்கிட்ட. என்ன இந்த வாழைப்பழ கதை சொல்லுவாங்க, பின்னாடி பூசணிக்கா மாதிரி இந்தியன். எனக்கு சொல்கிறாரு, நாகேஷ் தான் அப்பா. அவர் சொன்னது மகன் வந்து கமல், அப்புறம் தங்கச்சி ஒன்று இருக்குது, அம்மா ஒரு மனோரமா மாதிரி அம்மா சொல்கிறாரு. இது மாதிரி இருக்குது. அந்த 4 கேரக்டர் மட்டும் கரெக்டாக சொல்லிட்டு இதை வச்சு ஒரு கதை பண்ணுவோம், சமுதாய நோக்கத்தோட இந்தியன் டைட்டில் வச்சு என்ன பண்ணுவீங்க, நீங்களும் ஒரு ஐடியாவில் பண்ணிட்டு வாங்கன்ட்டு. நான் ஒரு ஐஏஎஸ் கலெக்டரை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணி, இது ஒன்றுமே தெரியாது, நம்ம ஜென்ரல் ஒரு ஐடியா தான். நிறைய விமர்சனங்கள் நிறைய எழுதுவோம், நிறையா படங்கள் பார்க்குறது உண்டு. ஸோ அந்த நாலேஜ் பேஸில் நம்ம ஒரு ஐடியா பண்ணி சொல்கிறோம் அவர்கிட்ட போய். சொன்ன உடனே அந்த 3வது நாள் இப்போ மீட்டிங் நடக்குது அங்கேயே கிட்டத்தட்ட. அந்த 3வது மீட்டிங் சொன்ன உடனே இம்ப்ரெஸ் ஆனார். அதில் ஒரு நான் கேபிள் டிவியை வச்சு நிறைய விஷயம்லாம் பண்ணி ரொம்ப பண்ணி அந்த நேரத்தில் அவர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விஷயம் பண்ணியிருந்தேன். அதில் சில பாயிண்ட் ரொம்ப பாராட்டினார், சில பாயிண்ட் நல்லாவே இல்லைன்ட்டு அதுவும் சொன்னது. ஸோ விமர்சனங்கள் அப்படியே வந்து சொல்லிவிடாரு. அப்போ நல்லா இல்லை, இல்லை செட் ஆகாது என் கதைக்குன்றது அந்த மாதிரி டைமில் தான். அதான் ரொம்ப கட் பண்ணுற மாதிரி இல்லை. சொல்லி முடிச்ச உடனே இந்த பாயிண்ட்லாம் பிடிச்சது அவருக்கு நம்பிக்கை ஆயிடுச்சு. நம்ம முக்கியமாக ரைட்டிங் பிடிக்கும் அவருக்கு பொதுவாக, அந்த ஆர்வமாக அதுவும் அவருக்கு. ஆனால் ரைட்டர்ஸ் ரொம்ப மதிப்பாக இருக்குது. இப்போ ரைட்டிங்னா காந்தி கிருஷ்ணா சார் முன்னாடியே அங்கே இருந்தாங்க, அவங்க ரைட்டிங் ரொம்ப இருக்கும். சுஜாதா சார் ரொம்ப எந்த ரைட்டராக இருந்தாலும் ரொம்ப ரைட்டர்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு அவர் இதாகிடுவார். ஒரு செகண்ட் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுவார், விட்டு அவர் வாசல் வரைக்கும் வருவார், அப்படியே வந்து அவர் விட்டுட்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவார் ரைட்டரை. ஸோ அவர்கிட்ட கற்றுக்கொள்ள படம். இது மாதிரி எழுத்தாளர்கள், ரிப்போர்ட்டருக்கு அவர் ஆக்சுவலி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க வந்து பத்திரிகைக்காரங்களை பற்றி அவருக்கு பயங்கரமான மதிப்பு. எந்த ரிப்போர்ட்டர்னாலுமே அவர் வந்து அந்த ரிப்போர்ட்டர்களை ரொம்ப மதிப்பார். ஒரு சின்ன பத்திரிகையாக கூட இருக்கலாம், பெரிய பத்திரிகையாக இருக்கலாம், எந்த ரிப்போர்ட்டுக்கு அவங்களாம் டைம் இல்லையே தவிர எல்லா பத்திரிகைக்காரங்களையுமே ஈக்குவலாக அவர் பார்க்கக்கூடிய ஒரு ஆள். எல்லாருமே நல்லா மதிப்பார். அதுக்கு உதாரணம் நான் யாருன்னு அவ்வளோ இது கிடையாது, இருந்தாலும் என்னையும் மதித்து அவர் இடத்துல சேர்ந்தாருன்னா அந்த பத்திரிகைக்காரங்கிறத உங்களுக்கு முடியும். அவர் நல்ல அவர் பயங்கர மதிப்பு கொடுப்பார். இன்றைக்கி அவங்க தான் நம்ம படத்தையே அதெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கிற ஒரு இது இருக்கு. அவர் யாரையுமே எப்படிலாம் இன்னொரு பத்திரிகையாரங்களும் மட்டமாக பேசினதே கிடையாது. எல்லாருமே ரெஸ்பெக்டாக பண்ணுவார். பேசினாங்கன்னா அவங்களுக்கு முறைப்படி அவங்க ஒரு ஃபோன் பண்ணால் கூட அவருக்கு சொல்லணும், ஒரு நோட்டை எழுதி வச்சு ஒரு கால் கூட மிஸ் ஆகக்கூடாது. அவர் டைம் இல்லாமல் பார்க்காம இருப்பாரே தவிர எல்லாரையும் பார்க்க விரும்புகிற ஆள். எல்லாருமே ஜோவியலாக இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர். அப்போ என்னாச்சு, நான் இந்தியனில் அப்போ வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டு ஜாயின் பண்ண சொன்ன உடனே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணால் எனக்கு ஆகலாம் வருது, எனக்கு தான் புது அனுபவங்கள்.
நான் அவரோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கேன் அவருக்கு. அவர் ஹோசிமின் சார்லாம் சொல்லியிருக்காரு நிறைய வாட்டி நம்மளை. நான் ரொம்ப வயசு கம்மி அவரோட. அப்புறம் ஆனால் அங்கே போன உடனே ப்ராக்டிக்கலி அங்கே வந்து என்னன்னா வேறு. நம்ம இப்படியே அவர் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தோம்னா கற்றுக்கவே முடியாது. நம்ம சும்மா பக்கத்தில் ஷேர் போட்டு உட்காந்துக்கலாம் மானிட்டர் பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த மானிட்டர் கூட இல்லை. அது நல்லா இருக்காது, கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ நானே எனக்கே பயம் வந்துருச்சு. நம்ம சினிமா வரோம்னா நம்ம கற்றுக்கணும். ஏன்னா ரிப்போர்ட்டராக இருக்கும்போது மனம் நிர்பராக இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ அது மாதிரி நம்ம கீழேருந்து கற்றுக்கிட்டா தான் நம்ம லாஸ்ட் பாயிலேருந்து மேலே வந்தால் தான் அதில் கொஞ்சமோ இன்ஃப்ளூயன்ஸும் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம இப்போ இந்த வயசுலேயே நம்ம வந்து நம்ம உள்ள நுழைஞ்சு நின்றுட்டு அப்போ ரொம்ப வயசு கம்மியாக இருக்குது. அப்போ 20 இயர்ஸ் ஆகும். அப்போ அவர்கிட்ட போயிட்டு நான் சொல்லிட்டேன், சார் நான் வந்து உள்ளே நான் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்னென்னா பண்ணிக்க இது அப்படின்ட்டு. அப்போ எம்ஆர்எஃப் ஃபைட்டில் நான் ஜாயின் பண்ணுறேன். சங்கர் சார் ஷூட்டிங்லேயே நம்பர் 1 கஷ்டமான ஷூட்டிங் அதான். அந்த எம்ஆர்எஃப் ஃபைட் இருக்கு இல்லையா, இந்த பொன்னம்பலம் இந்த வண்டி பாயோ எனக்கு எல்லாம் இவங்கெல்லாம் முத்து கொடுக்கலாம் பார்த்தா தூரத்தில் கத்திக்கிட்டு பீக்கில் இருக்காரு. வந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. செல்வன் ஒருத்தர் இருப்பார், நம்ம டேரக்டர் செல்வன். அவர் மாதேவி சார் எல்லாமே காந்தி கிருஷ்ணன் எல்லாமே வேற உலகமாக இருக்குது. நம்ம பார்த்தாலும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. கருப்பாக இருப்பாங்க, மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும், அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. கிட்ட போனால் எல்லாமே அவ்வளவு ஷூட்டிங்கில் ஃபைட்டு இதெல்லாம். நான் பயந்துட்டேன் ஷூட்டிங் பார்த்துட்டு. என்னடா இது நம்ம ஆனந்த படத்தில் ஏசி ரூமில் சாப்பிட்டா ஒரு பேனா வச்சுட்டு எழுதிட்டு டீ குடிச்சிட்டு மரியாதையாக இருக்கும். இங்கே பார்த்தா அப்படியே ஆப்போசிட். எனக்கு இதெல்லாம் ஒத்து மாதிரியே டவுட் ஆகிடுச்சு அவங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் நான் விட ஆரம்பிச்சிட்டேன். 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா முத்தூர் கற்றுவாப்பில் கோச்சிங்கில் அதை போய் எடுத்து வைக்கின்றாரு. நான் இவருக்கு ஏற்றுறேன். இந்த மாதிரி இவங்களும் கம்யூனிகேஷன் ஆகி நல்லா ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அப்புறம் நானே இவங்க எல்லாம் பெட்டி பேக்கெலாம் வச்சு தான் நான் வாங்கிடுவேன், என்கிட்ட கொடுத்துருங்கன்ற. அந்த மாதிரி ரொம்ப அதே மாதிரி நான் வச்சு தான் வாங்கிக்குவார். அந்த மாதிரி எல்லாமே ஒருத்தர் விட்டு கொடுக்காம பணியாற்றுவார் எல்லாருமே. அப்போ காலையில் ஷூட்டிங்கு கார் வரும். காலையில் வந்து 6 மணிக்கு வரணும். இவர் சொல்லுவார், இருங்க நீங்கள் தூங்குங்க, நான் லேட்டாக அவங்க கார் அனுப்புகிற மாதிரி இவர் வருவார், லேட்டாக வருவார் முத்துவார். அந்த மாதிரி இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும். ஒரு ஆள் கீழே வந்தாங்கன்னா அவங்களை தாங்கி விட்டுட்டு வருவோம். அந்த மாதிரி எங்களோட டீம் நல்ல அந்த டீம் ஸ்பிரிட் தான் சங்கர் சாருடைய வெற்றி. முடிச்சுட்டு நான் ஜாயின் பண்ணி அந்த ஃபைட்லாம் முடிஞ்சது. ஃபைட்லேயே தாங்கலை. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரேம்பிங் ஷாட்லாம் எடுப்பாங்க, அந்த வண்டி பாயும். நான் சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன், அவன் அஸ்டண்ட் தான் நம்ம தான் பார்க்குறேன். அப்போ ஒரு ஆள் சுற்றி போடுவாங்க உள்ளே, உண்மையில உள்ள ஒரு ஆள் இருப்பார். அதாவது அவரை சுற்றி அவங்க எலுமிச்சம்பழம்லாம் இது பண்ணி லாஸ்ட்டில் 6 மணிக்கு மேலே தான் எடுப்பாங்க அந்த ரைட்டு போகிற நேரத்தில். அவருக்கு அவரோட உயிருக்கு என்னமா ஆகும். அப்போ ஒரு ஃபைட்டர்ஸ் மேலே அன்றைக்கி மரியாதை ஏற்பட்டது. அந்த காட்சியை நிறையா பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நிம்மதியாக இருக்கவே முடியல. அப்புறம் வீட்டுக்கு போக முடியாது. நைட்டு அதை அடுத்த நாள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நைட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு போகணும். கார் வரும் வராது, அந்த ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் இருக்காது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, நீ ஆளே மாறிட்ட, அந்த அந்த இது மாதிரி இல்லை, நீ வந்துட்டுட்டாங்க, சினிமாக்கே போகாதுன்னாங்க, திட்டுறாங்க. எனக்கு நான் விகடனில் திருப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எனக்கு என்னென்னா வந்துட்டு கால் வச்சிட்டோம், நம்ம திருப்பி பின்னாடி வைக்கக்கூடாதுன்னு. அடுத்து செங்கல்பட்டு ஷூட்டிங் பண்ணாங்க. செங்கல்பட்டில் அந்த குழந்தைகள்லாம் இறப்பாங்க தெரியுமா, அந்த இதில் பஸ்ஸில் அந்த சீன் அது இன்னும் பேக்கு பயங்கரம். அது 2வது இது மாதிரி எடுத்த உடனே ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு கதை விவாதம் அப்படின்னு சொல்லிட்டு கதை லைன் பண்ணி யோசிச்சு சொல்லிட்டு ஜாலியாக போய் மிங்கிளாகி அதை பற்றி தெரிஞ்சுட்டு போகிறது வேறு. என்னன்னு தெரியாமே எடுத்த உடனே மிகப்பெரிய லெவலில் போய் ஒரு ½ வேலை ஓப்பன் ஆகுது. அந்த மாதிரி ஆகுது எனக்கு. நான் அதுவும் இல்லாமல் ஒன்றுமே நானும் ரொம்ப சாப்பிட்டாது இன்னும் விகடனில் பேனா பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி. ஸோ அங்கே போன உடனே ஒத்தே வரல. அங்கே போனால் ஆனால் நான் போராடுறேன் உள்ளே இருக்கணும்னு சொல்லி. வெளியெல்லாம் பயங்கர மரியாதை இருக்குது எல்லாருக்கும். சங்கர் சார் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறாங்க. விகடனே மறந்து பார்க்குறாங்க நம்மளை அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே. இப்போ இங்கே பார்த்தா அந்த பஸ்ஸுக்கு கவர்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் மழை வரது 3 நாள் ஷூட்டிங் பண்ணோம். அடுத்த நாள் சைதாப்பேட்டை ஷூட்டிங் போகுது. அங்கே வந்து மனோரமா ஆட்சி அவங்க சீன் எடுக்கிறோம். அங்கே பார்த்தா ரொம்ப சாஃப்டான ஷூட்டிங். இப்போல்லாம் அமைதியாக அப்படியே இந்த ட்ரூ ஷாட்டு மாஸ்டர் ஷாட்டு க்ளோஸ்அப் எடுத்துக்கிட்டு ஜாலியாக அந்த மாதிரி ரொம்ப ஆனால் இருந்தாலும் அதுவும் கஷ்டம் தானே வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ரொம்ப அந்த முன்னாடி போட்ட அனுபவங்கள்லாம் உடம்பு தெரியல, தாங்கலை, பேஸ்மெண்ட் வீக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா சார்ட்ட சொல்லல, சார் நீங்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒன்றும் லீவ் எடுத்துறேன் சார், வாமிட்டாக வந்துட்டு இருக்கேன் சொன்னேன். சரி போயிட்டு வந்துட்டு போகும்போது சார் நீ வரமாட்டேன் அப்படின்னு என்ன சார் இல்லை இல்லை நீ வரமாட்டேன் தெரியுது அப்படின்னு இப்படி தான் சொல்லிங்க. நான் சேர்க்க மாட்டேன் அவனை கெஞ்சி வந்தால் பரவாயில்ல, இருந்தால் நானே வர கூப்பிட்ட உடனே நீ வரமாட்டேன்ட்டு. இல்லை சார் வரவே அப்படின்ற, ஆனால் வரக்கூடாதுங்கிற எண்ணமும் இருக்கும்ல, அது எப்படி தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போயிட்டேன். என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ அங்கேயே வச்சிட்டோம் அங்கேயே வச்சிட்டோம். அப்புறம் பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வடபழனி கோயில்கிட்ட எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே என்னன்னா இவர் முருகதாஸ் சார் இருக்கார் இல்லையா, அவரும் டாக்டர் உதயசங்கர் சாரும் அவங்க 2 பேரும் அப்போ அந்த நேரத்தில் வந்து ரூம்மேட். அப்போ முருகதாஸ் சார்லாம் அங்கே தான் இருப்பார் நினைக்கிறேன். அப்போ நான் என்னை பார்க்கும்போது சொல்லுவார் அதை பற்றிலாம். அப்போ நான் உதயசங்கர் அண்ணனை பார்க்க போகிறேன். ஏன்னா விகடனில் திருப்பதி சாமியை கூட ஒர்க் பண்ணுறது அவருடைய ஃப்ரெண்டு.
பாட்ஷா நரசிம்மா டேரக்டர். அவர் தான் அந்த சினிமாக்கெல்லாம் என் வரதுக்கு ஆசையை ஏற்படுத்தினவர். இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கணும். நான் பார்த்தா அசிஸ்டன்ட் டேரக்டர் அவர் தான். அவர் பாட்ஷாவிலாம் ஒர்க் பண்ணார். அதனால் அப்போ அவர் டேரக்டர் ஆகிட்டார். அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்புறம் உதயசங்கர் அவருடைய ஃப்ரெண்டு எனக்கு சரி அண்ணன்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அண்ணன் பிடிக்க முடியல. அவர் ஹைதராபாத்தில் வர படங்களில் பிஸியாக இருந்தார். சரி இவர் உதயசங்கர்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்ன உடனே திட்டினார் பைத்தியக்காரன். அவன் சங்கர் சார் அசிஸ்டன்ட் டேரக்டர் சார் 5 வருஷம் கூட வெயிட் பண்ணுவோம். உனக்கு எடுத்த உடனே கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. நீ அதை விட்டுட்டு வந்தேன்னா உனக்கு மாதிரி மடைய ஒன்றும் இல்லை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டெய்லி அவ்வளோ கஷ்டம் இருக்காது. ஷூட்டிங்கே கம்மியாக தான் இருக்கும். அடுத்த டிஸ்கஷன் பல கட்டங்கள் இருக்குது. எடுத்தோடனே உனக்கு பெருசாக வந்தது தான் ஒரு ஆபத்தாக இருக்குது. இனிமேல் அப்படி நடக்காதுன்னு நீங்கள் நீ போய் ஜாயின் பண்ணு, பண்ண படிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணு, என்ன ஆனாலும் போய் ஜாயின் பண்ணு அப்படின்னாரு. ஆனால் இதுக்கான விளைவை பிற்காலத்தில் வாழ்க்கையில் தான் அனுபவிப்பேன் அப்படின்னு நல்ல வார்த்தை சொன்னார். அவர் தான் என்னை திசை போட்டது அன்றைக்கி உதயசங்கர் தான். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டோம்னா அடுத்த நாள் நல்லா உடம்பு நல்லா ஆயிடுச்சு, தைரியமாக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் அவ்வளோ எளிமையாக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ பெரிய ஷூட்டிங்கே நான் அனுபவிச்சதே கிடையாது. ஆனால் நானே மிகப்பெரிய லெவலில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட நினைப்பாங்க என் அசிஸ்டன்ட்டே போராடுவாங்க, இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறீங்க என்ன சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா அந்த அனுபவம் இன்றைக்கி வரைக்கும் சார்கிட்டே முதல்வனே ஒர்க் பண்ணிருப்பான். முதல்வர் பந்து சீனில் கூட அவ்வளோ கஷ்டமாக தெரியல எனக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ எடுத்தோடனே ஒரு பெரிய கஷ்டம் வர்றது நல்லது தான் ஒரு வழியில் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ சார் ஆச்சரியப்பட்டு கட்டி பிடிச்சிட்டாருங்க போன உடனே நீ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம். இல்லை கூட மாண்டிங்க அவர் வரும்போது தெரியல அவரும் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் பார்க்கலாம், அவர் யாரையும் அப்படி பார்க்கல. நீ அவர்கிட்ட இருக்க ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருமே ஒரு ஃபேமிலி தான் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இதுதான். அப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் நான் ஜாயின் பண்ணது தான் நான் ரொம்ப நேரம் சொல்லிட்டேன் ஜாலியாக. இல்லை உண்மையாக சொல்லணும்னா அந்த ஷூட்டிங்கிறது வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் புதுசாக தவிர அது எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று தான். ஏன்னா நாங்கள் ஒரு டிப்ளமோ ஃபிலிம் ஒன்று எடுக்கணும். இதை விட சுவாரஸ்யமானதாக இருக்கும் எங்களுது. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுட்டேஜ் வந்து ஒரு 4 கேன் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நாங்கள் அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட் தான், அது மாதிரி 1200 ஃபீட் தான் கேன் கொடுப்பாங்க. அப்போ ஃபிலிம் ஃபார்மேட் இருந்தது. ஆனால் நாங்கள் 1000 ஃபீட்டுக்கு ஃபைனல் கொடுக்கணும். ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாருமே அமெச்சூர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு. நாங்களே தான் எல்லாம் சாப்பாடு வாங்குறது நாங்களே, டீ வாங்குறது நாங்களே தான், லைட் வைக்கிறது நாங்களே வச்சுக்கணும், எல்லாமே ரெடி பண்ணிக்கணுங்கிறனால ஓரளவுக்கு இது அமெச்சூரிஸாக இந்த இதுகளெல்லாம் பண்ணியிருக்கோம். அகைன் ஃபிலிம் மேக்கிங் இப்படி தான் நடக்குங்கிறது தெரியும். அதில் அந்த ஃபிசிக்கல் கஷ்டங்கள் அதில் உள்ள சுவாரஸ்யங்கள் இல்லைன்னா ஹவு டு யூ லேர்ன் அப்படிங்கிறது தான். சரி, யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே நேரடியாக பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை கற்றுக்க வைப்பாங்க. எனக்கு சங்கர் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம், இப்போ அவர் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளே அதை இம்பைட் பண்ணுவார், கற்றுக்க வச்சுடுவார். ஒவ்வொருத்தருக்குமான ஒரு தனித்திறமை ஒரு வேலையாக கொடுப்பார். நாங்கள் அந்த வேலையை செய்யும்பொழுது ஒரு விஷயத்தை கற்றுக்குவோம். அப்படி தான் கற்றுக்கிட்டது. முதல்வன் முடியும் போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாண்டாஜ் வரும். அதாவது ஒரு அர்ஜுன் சார் வந்து ஷூட் பண்ணுவார் மனிஷா கோயரால தான். ஃப்ரம் த டே ஒன் அது என்னென்னா அது ரொம்ப டார்ச்சரான ஒரு ஏன்னா காஸ்டியூம்ஸ் வந்து ஓசிமின் சார் நான் பார்த்துக்கணும். அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் சார், வி ரியலி மிஸ் ஹிம் அ லாட். அவர் எங்களுக்கு சங்கர் சாருக்கு ஈக்குவலாக அட் பார்ட் டு சங்கர் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். அவர் வெரி கிரேட் டெக்னீஷியன். அந்த மாண்டாஜ் ஒன்று முத்து சார் மதி இவங்கெல்லாம் என்ன லொக்கேஷன், இவர் எங்கேயாவது ஒரு நல்ல இடம் பார்த்தாலும் இவரும் சொல்லுவார் எங்கள் அந்த இடம் பனைமரம் நல்லா இருக்குது, இந்த கிணறு ஒன்று சூப்பராக சார். மதி போயிட்டு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நடுவில் ஏதாவதுன்னா அந்த காஸ்டியூம் ரெடியாக இருக்கான்னா பை டிஃபால்ட் ஃபஸ்ட் டே ஷூட்லேருந்து கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் அதை வச்சு ஷூட் எடுத்துகிட்டே இருக்கும். எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்கும். அவன் சொல்லுவேன் சார் தேவையில்லை, சும்மா நிற்கிறா, ஏதோ ஒரு மரத்தை ஆட்டுறா, இங்கே வந்து போய் ஒரு எலியை பார்க்குறா, நடந்து போது பார்க்குறா, தண்ணியை தெளிச்சிக்கிறான்னு நிறைய ஒரு மாதிரி போரிங்காக இருக்கிற மாதிரி தெரியாதா, எடுக்கும் பாரு அப்புறம் பாரு அப்படின்னாரு. விட்டுட்டோம். முதல்வன் முடித்ததுக்கு அப்புறமா வந்து அதை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கலாம். எடிட் டேபிளில் பார்க்கும்போது கூட எனக்கு அந்த சுவாரஸ்யம் தெரியல. அந்த ஒரு மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக வரும்பொழுது அதனுடைய இம்பார்ட்டன்ஸு ஃபைனலாக முடியுது. அவர் கேட்குறாரு படம் முடிஞ்சுக்கணும் கேட்டார், நீ என்ன கற்றுக்கிட்டேன்னு, எது ஒரு சினிமாவில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு. அவர் தான் சொல்லுவார் ஒரு படத்துக்கும் 1000 சீன்ஸ் இருக்கும், பட் எந்த 60 நீ சூஸ் பண்ணுற பாருங்க அதுதான் படத்தோட வெற்றிம்பார் சங்கர் சாரோட தாகம் பண்ண எது அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ அது எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு விஷுவல் மீடியம் அப்படிங்கிறதுலேயே நம்ம படித்தது வேறு, பார்க்கும் பொழுது அதனுடைய அமைப்பு இது எப்படி வந்தது அப்படின்னா அது பென் டு ஸ்க்ராட்ச் டு ஸ்க்ரீன் சொல்லுவாங்கள்ல, அது நேரடியாக பார்த்தோம். அது பண்ணேன் எனக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கும் மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும்.
முதல்வனில் காதல் அப்புறமா ஒவ்வொரு விஷயங்களாக யோசித்து நான் கற்றுக்கிறேன். முதல்வனில் காதலுக்கு ஒரு தனி ட்ராக் வைக்க முடியாது. அந்த பொண்ணை பார்த்தாரு, இம்ப்ரெஸ் பண்ணார், போய் பொண்ணு பின்னாடி சேஸ் பண்ணார், காதலிச்சாருன்னெலாம் சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. நாங்களே எடுத்த சீன் ஏகப்பட்ட தூக்கிட்டு இருக்கோம். வந்தாச்சு முதல்வர் என்ன செய்ய போகிறாரு, முதல்வராக உட்கார்றாரு. அந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமானதாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த காதலுக்கான இடம் இல்லை. ஆனால் அந்த காதலை வச்சா தான் கடைசி வரைக்கும் வந்தாகணும். அந்த பெண் இல்லைன்னா அந்த பெண்ணை தேவையில்லைன்னு இருக்கும். அப்போ எவ்வளோ ரத்தன சுருக்கமாக அழகாக அந்த ஒரு காதலை வந்து விளக்குறதுக்கு அந்த ஒரு பியூட்டி, அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கும் இவர் அந்த பொண்ணை நேசிக்கிறதுக்கும் கேரக்டரோட பேசிக்கலாக இவர் கேமராமேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் அவங்கவுங்க தானே. இப்போ இவர் லவ் பண்ணாருன்னா கவிதை எழுதி கொடுப்பாரு, ஓசுமின்னா எழுதி கொடுத்து இம்ப்ரெசிவாக ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி அவங்கவுங்க காதலை அப்படி தானே பண்ணுவாங்க. அவர் கேமரா தான் அவருக்கு தெரியும், கேமராவில் காதலை சொன்னார். அப்புறம் பின்னாடி புரிஞ்சுட்டேன், இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் சார், அவ்வளோதான், இதுக்கு தான் அப்படி. சரி, எனக்கு சங்கர் சார்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நாங்கள் எல்லாருமே இது பண்ணியிருக்கோம். இந்த ஜனநாயகம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, உண்மையாக அது நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சங்கர் சார் டீமில் மட்டும்தான். யூ ஓன்ட் பிலீவ், நான் அதை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். சங்கர் சாரை எதிர்த்து நான் சண்டை போட்டிருக்கேன். கடைசி உதவி இயக்குனர் நான் அப்போ தான் புதுசாக வந்து சேர்ந்துருக்கேன் முதல்வனில். அவர் 4 படம் ஹிட்டு கொடுத்த டைரக்டர். ஒரு எதிர்ப்பு கருத்து சொல்லுவோம், சண்டை போட்டுவோம், அடிச்சுவோம். அதாவது சிரிப்பார். வெளியிலேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா இந்த பணத்தை போட்டுட்டு சொத்துக்கு சண்டை போட்டுக்கிறான் பாரு, அந்த மாதிரி லிட்ரலாக இப்படி சொல்லுவார். அதுவும் பாலாஜிலாம் இப்படி பக்கத்தில் வந்துடுறாரு, இப்படி பேச முடியாது, இப்படித்தான் நடக்குவாங்க டிஸ்கஷன். அது பார்த்தீங்கன்னா கதவு அட்டி தட்டி வெளியிலேருந்து யாராவது கவனிச்சாங்கன்னா போச்சு, அந்த வீட்டில் ஏதோ பெரிய ஒரு சொத்து தகராறு, ஒரு 4 பேர் வெட்டுக்குத்து நடக்குது போல இருக்குது. உள்ள பார்த்தீங்கன்னா சண்டை பயங்கர ரகலையான சண்டைகள் எல்லாம் நடக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே சொல்லுவார், எங்கள் தீவில் ஒரு தெளிவான பாயிண்ட் இருக்குது, எல்லாரும் அவர்களுடைய கருத்தை பதிவு செய்யறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. எங்களோட வளர்ச்சியை நிறைய நானே கூட போயிருக்கேன். இவங்க யாருமே கூட அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, டேரக்டர் பண்ண அப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. சார் சரிப்போ அப்படின்னு நான் ஒரு தடவை கோவப்பட்டுட்டு, சார் நீங்கள் எழுதின மெத்தடில் எனக்கு எதிர்ப்பு கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக போய் உட்காந்து எழுதிட்டு வந்திருக்கேன், கொடுத்துருக்கேன். இது சொல்லி கேட்பாரு. சரி, அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு. அதுதான் கற்றுக்கிறது. ஸோ சங்கர் சார்ட்ட கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு எப்போ வந்தது அப்படின்னா, கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பையும் அந்த நேரத்தையும் இடத்தையும் அவர் எங்களுக்கு விட்டார். அந்த ஸ்பேஸை கொடுப்பார். சொல்லு, உன் கருத்தை சொல்லு. ஏதாவது ஒன்று வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லணும்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு முறை மறக்க முடியாத ஒரு சம்பவம் எனக்கு சங்கர் சார் நான் அதிகம் மதிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் அதுதான். ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் சண்டையில் நான் வந்து அனந்த் மாதிரி தான் சார் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமா பேசிட்டேன். இன்றைக்கி பார்த்தா ஒரு அமைச்சரிசாக தெரியுது, அவர் எதிர்த்து அப்படி பேசியிருப்பாரு. சிரிச்சு சொல்கிறார், அதுக்கு தான்டா நீ இருக்க, சங்கர் மாதிரி யோசிக்க தான் நான் இருக்கேனே அப்படின்னா. லிட்டரலாக இப்படி தான் சொன்னார். அனந்த் மாதிரி யோசிக்க தான் நீ இருக்க, சங்கரா யோசிக்க தான் நான் இருக்கேன், உயிரோடு தானே இருக்கேன் அப்படிம்பாரு. ஸோ அது ஒவ்வொருத்தரும் முத்து மாதிரி ஓசிமின் மாதிரி யோசி. உங்கள் எல்லாரோட பாயிண்ட், ஹீ நோஸ் ஹவு டு பிக் த பெஸ்ட். அது சங்கர் சார்கிட்ட நாங்கள் எல்லோரும் கற்றுக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த விஷயம், அதாவது 5 புலன்களே ஓப்பன் பண்ணுவி, அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். எப்போவுமே திறந்துவி, ஆல்வேஸ் கீப் இட் ஓப்பன். ஏதோ இன்ஃபர்மேஷன் விழுந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சுற்றி நடந்துகிட்டே இருக்குது, இது எல்லாத்தையும் கிரகிச்சு வச்சுக்கோ, எங்கேயோ ஒரு இடத்துல அது உனக்கு யூஸ் ஆகும் அப்படிம்பார். அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு எங்களால். நாங்கள் எப்போவுமே எல்லாத்துக்கும் ஓப்பனாக இருப்போம். என்ன கருத்தாக இருந்தாலும் சரி, ஜாலியாக இருக்கும். அதுமாதிரி கிண்டலாக அடிக்கடி சொல்லுவார், என் மனைவியோடு இருக்கிற நேரத்தை விட அதிக நேரம் உங்களோட தானே செலவு பண்ணுறேன் பாருங்க. ஏன்னா ரவுண்டுக்குலாம் எல்லா நாளும் லீவு நாளெல்லாம் கிடையாது. பொங்கல், தீபாவளி நாங்கள்லாம் வந்து ஆஃபீஸில் பொங்கல் கொண்டாடி இருக்கோம். பொங்கல் கொண்டாடணும், நம்மளா இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் 8 மணி நேரம் தூங்குற நேரம் தவிர, வீட்டிலேருந்து ரெடி ஆகிற நேரம் தவிர மிச்ச நேரம் அவர் ஆஃபீஸில் தான் இருப்பார். ஸோ இதுதான் அது வந்து அந்த ஒரு குருகுலவாசம் மாதிரி எங்களுக்கு கூடவே இருந்து உணர்வு ரீதியாக, ஏன்னா சினிமா உணர்வு சார்ந்த விஷயம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் கூட சேர்ந்திருந்து உணர்வு ரீதியாக அந்த கதையை அணுக ஆரம்பித்தோம். எங்களுடைய கோபங்கள், எங்களுடைய வெறுப்புகள், துவேஷங்கள் எல்லாமே அதில் பிரதிபலிக்கும். அதற்கான வாய்ப்புகளும் அவர் கொடுப்பாரு. அவரும் சொல்லுவார், இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணோம், க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வரும். பர்சனல் கிரேட்ஜாக பாயிண்ட்டாக எடுத்துக்கிறதே கிடையாது. நானும் ஓசிமின் சார்லாம் எவ்வளோ சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க. முதல் சண்டை போடுவேன், பயங்கர சண்டை நடக்கும். டெய்லி ஸ்டுடியோவில் சிரிப்பார். அதுக்கு அதில் தலையிடவும் மாட்டார். எனக்கு அதுதான் சொல்லேன், ஒரு நல்ல ஒரு
ஒரு மாஸ்டர் யார் அப்படின்னா ஒரு நல்ல தகப்பன் மாதிரி பார்த்துட்டே பிள்ளைகளுக்குள்ள இருப்பாரு. சண்டைகள் தலையிட கவனிப்பாரு, மாட்டாரு. 2 வருது கவனிச்சுட்டு விட்டுடுவாரு. எங்களுக்குள்ள நாங்களே சண்டை போடுவோம், நாங்களே ஒத்துமையாக்கும். என்றைக்குமே நானும் அவரும் பயங்கர ஒத்துமை. ஆனால் அதிகமாக சண்டை போட்டது யாருன்னா நானும் அவரும் தான் சண்டை போட்டிருப்போம். ரொம்ப தோசை. இல்லை நடக்காது, அது வந்து ப்ராடக்ட் நல்லா வர்றதுக்கான விஷயம். அது இன்னொன்று அவருக்கு எல்லாரை பார்த்தும் யாரை பார்த்தும் பயம் இருக்காது அவருக்கு. நாராயண பார்த்தா ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இவன் வந்து ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒரு விஷயம்னா அந்த விஷயத்தை நாங்கள் என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுவோம், அடுத்த ஆள் அதை மட்டும் சொல்லுவாங்க. இவன் மட்டும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் போட்டு நிறையா சொல்லுவான். அப்படியே ஒருத்தர் கேட்டு நாராயண் மட்டும் வந்த உடனே சார் சரி சார் சரின்னு சொல்கிற மட்டும் தான் சுத்தமாக இருக்கும். லாஜிக்கலாக ரொம்ப கேள்வி கேட்பாங்க. அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் வக்கீல் லெவலில் இருக்கும், நடிகரை போட்டுட்டு எடுத்து அந்த நாராயணன் பார்த்தேலா அந்த லெவலில் இருக்கும். புரியுதுங்களா? இந்த கௌரவம் படத்தில் சிவாஜி மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்பாரு அவர். ஆனால் அது கிடைக்க மாட்டார். அவர் இவன் சொன்ன ஒரு பாயிண்ட் கிடைக்கும்னு நினைப்பாரு, அதுதான் விட்டுருவார். இதாக ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக மாட்டோம். இவன் கேட்பான், மாதிரி முதல் பண்ண அந்த லாஜிக்கெல்லாம் இதாக இருக்குது, ஒன்றாம் முதலமைச்சராக இருக்கிற மக்கள் எப்படி இது பண்ணுவாங்க, சம்மதிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சில கேள்வியெல்லாம் கேட்கும்போது அதுக்கு வந்து ஒரு வக்கீல் அட்வொகேட் சீன்லாம் பிறக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அந்த சீன்லாம் எஜுகேட் பண்ணி இப்போ நீ கேள்வி கேட்குற மாதிரி ஒருவேளை ஆடியன்ஸில் 10 பேர் கேட்க போகிறாங்க, லாஜிக் ரொம்ப 1 லட்சம் பேர் கேட்டால் அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வரலாம். அப்போ என்ன வேணாலும் கேள்வி. அதே மாதிரி அவரும் அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அவருடைய ப்ராடக்ட்லேருந்து அவர் வேற்று ஆளாக வெளியில் வந்து பார்க்க முடியும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் அது அவர் கிஃப்டட் தான். அவருக்கும் அந்த சங்கருக்கும் இன்னொரு சங்கராகவே வெளியில் வந்துடுவார். அந்த ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தனி மனிதனை வெளியில் வந்து நின்று அதை பார்ப்பார், அதில் உள்ள குறை நிறைகளை சரி பண்ணுவார். அவர் எப்படி அதை அணுகிறாருங்கிற விஷயங்கள் மூலமாக எங்களுக்கு அதை கற்றுக்க வச்சார். பார்த்துக்கணும், அதுதான் சொல்லலை, கற்றுக் கொடுக்கறது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அவர் அழகாக செஞ்சார். எங்களோட ஒரு வாழ்வியல் முறையை கூடவே ஜாலியாக அப்படியே சேர்ந்து வாழ்ந்துட்டு அதுவும் ஜாலியாக சாப்பாடு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அது மாதிரி அவருன்னா அவர் வந்து சும்மா இருக்கிறதே எனக்கு பிடிக்காது. ஏதாவது சொல்லணும், அவர் சொல்லுவார், குப்பையாவது சொல்லுங்கள், அதில் வந்து குப்பை இருக்கா முத்துக்கா நான் பார்த்து குறைக்கிறேன் தைரியம் வந்துடும். அப்போ வந்து குப்பையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சொல்லிடுவார். அதே மாதிரி அவருமே சொல்லுவார், குப்பை அவனை சொல்கிறியா காரி துப்புறாரு. இல்லை நீங்கள் நினைக்கிற அவர் அவ்வளோ வீட்டில் இருக்காரு, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர்கிட்ட நாங்களும் பண்ணாத விஷயம் கூட சொல்லலாம். எல்லா அது மூலியமா ஒன்று வரும். நான் குப்பையை அவனை சொல்லுங்களா சொல்கிறது மூலியமா உனக்கு இன்னொரு லேயர் ஓடும் மண்டையில். அது மூலியமாக ஒன்று நல்லது கிடைக்கும். நீ உனக்கு குப்பையை சொல்லு, நீ சொல்லுமே எனக்கு இன்னொரு லேயர் ஓடும், அதுக்குலேருந்து எனக்கு வேறு ஏதாவது கிடைக்கும். அப்போ சும்மா உட்காராது, ஏதாவது சொல்லிட்டு அப்படி. அதனால வந்து எல்லாருக்கும் சொல்ல கொடுப்பாருன்னாரு, சண்டை விட்டாலும் ரசிப்பார், சலதுனாரு, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து என்னன்னா என்கிட்ட சொல்லுவார், என்னன்னா மறுநாள் இப்போ காலையில் நைட்டு 11 மணிக்கு மேலே கிளம்பிடுவார். 11-12 மணிக்கு கூட ஆயிடுச்சு நேரில். காலையில் வந்து அவர் ஒரு 9:30 10 o'clock வந்துடுவார். நாங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும். வந்தோடனே நிறையா நல்லா தூங்குனியான்னு கேட்பார் எங்கள்கிட்ட. என்ன எப்படி தூங்காமல் இருக்க முடியும்னா இவர் தூங்கிருக்கே மாட்டார், அதுவே யோசிச்சுட்டே இருந்திருப்பார், தூங்கவே மாட்டார். பெரும்பாலும் இவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் சரியாக தூங்கலை என்னுடைய எண்ணம் இவர். ஆமாம், சங்கர் சார் வந்து தூங்காமல் கதையை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி இப்போ ஒரு கதை இந்தியன் எடுத்துட்டீங்க, முதல்வன் எடுத்துட்டீங்க, இன்றைக்கி எந்த படம் எடுத்தாலுமே அதுக்குள்ளேயே தான் இருப்பார், வெளியே வரவே மாட்டார், தனியாகவே பேசிட்டு இருப்பார். அவங்க கேரக்டர் இப்படி பண்ணுமா இது பண்ணுமா. நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா கூட சும்மா அவர் வந்து அப்படி நிற்கும்போது கூட அதை பற்றியே தான் யோசிச்சுட்டே இருப்பார், வேறு எதுவுமே கிடையாது. இது சொல்லும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஞாபகம் வருது. அதாவது முதல்வனுக்கு வந்து கதையெல்லாம் எழுதிட்டோம், கிளைமேக்ஸ் எழுதிச்சு, பவுண்ட் ஸ்கிரிப்ட். அது முதல் நாள் ஷூட்டிங் எப்பவுமே சங்கர் சார்கிட்ட முதல் நாள் ஷூட்டிங் போகும்போது ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எங்கள்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்காருன்னு இருக்கு இல்லையா, அது எங்களுடைய பார்வையை டெஸ்ட் பண்ண தான். இந்த கதையில் அவர் கதையை முடிவு பண்ணிப்பார். காதலன்னா காதல் பாயிண்ட் வந்து தெரியும், நல்ல பாயிண்ட் கிடைச்சிடும். இவங்களுடைய ஐடியா இதை எப்படி இவங்க பார்க்குறாங்க அணுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். முதல்வன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு சீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும். அன்றைக்கெல்லாம் பயங்கரமான சண்டை. எல்லோரும் வந்து திருப்தி ஆகலை, கிளைமேக்ஸை எழுதுகிறோம், மற்ற எல்லாமே டைப்டாக இருக்கும். முதல்வன் கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு 18 பக்கம் கையாலெல்லாம் நான் எழுதினேன். இன்றைக்கி ராத்திரி மறுநாள் காலையில் ஷூட்டிங்கு, ராத்திரி வரைக்கும் எழுதுகிறோம். ஒரு சண்டை, நான் தனியாக வெளியில் போய் உட்காந்து ஒரு வருஷம் எழுதுறேன், இவர் தனியாக எழுதுறாரு, அவர் தனியாக எழுதுறாரு, எல்லாம் பண்ணி பெரிய சண்டைகளெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணியோ 1 மணிக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு வந்தோம். என்ன ஆர்டரில் இருக்கணும், க்ளீனாக இருக்கணும்னா 2 மணி. ஏன்னா டிசைட் ஆகிடுச்சு, இவரால் பொறுக்க முடியல.
ஏன்னா எங்களோட பேசிக் சண்டையே திரும்ப அகைன் ஒரு ஹீரோ வில்லன் கதையாவது. ஹீரோ வந்து வில்லனை கொண்டுட்டான், இதுக்கு எதுக்கு சார் நம்ம முதல்வன்? இந்த சண்டை தான் ரொம்ப போடுறோம். இது எங்கள் எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்குது. பட் அவருடைய பாயிண்ட் என்னென்னா, ஒரு அளவுக்கு மேலே ஒரு மனிதன் அதிகப்படியான தடை கொடுக்கும் பொழுது அது என்ன பண்ணணும்னா, அந்த மனிதனை விளக்குறத தவிர வேறு வழியே கிடையாது. அது அவருடைய ஐடியாலஜி, அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஒரு வழியாக சண்டைப்பட்டு தோராயமாக ஒரு கிளைமேக்ஸ் பாயிண்டில் எல்லாமுமே ரெடி பண்ணிட்டோம், எழுதி முடிச்சிட்டோம். 2 மணி ஸ்கிரிப்ட் இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ எடுத்து வச்சுட்டு 2 மணிக்கு டிஸ்பர்ஸ் ஆகிறோம், வீட்டுக்கு போய் தூங்குறோம். காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங்கு, 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். முந்தின நாள் எப்போவுமே வந்து அந்த பேடு பென்சில் ஒன்று வச்சு அவருக்கு அந்த சீன் பேப்பர் கொடுப்போம், ஏதாவது நோட் பண்ணிட்டு வருவார். காரில் வரும்போது எழுதுவார், ஷார்ட் டிவிஷன்ஸும் பேசுவோம். கொடுத்துட்டேன். காலையில் வந்துட்டார். 6 மணிக்கு வந்தால் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. உட்காந்தோம். நான் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், மறக்க முடியாத ஒரு விஷயம், உட்காந்துட்டு சாப்பிட்றோம் எல்லோரும். காலையில் 7 மணி ஷார்ட்டு. ஸோ 6:30 7க்கு சாப்பிட எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. சங்கர் சார் சாப்பிட அவருக்கு பிளேட்டை கொடுத்தாங்க. கை கழுவிட்டு அப்படி பிளேட்டை எடுத்து வச்சவர் நாராயணன் கொடுப்பாரு, சீக்கிரம் அந்த பேடை கொண்டா அப்படின்னாரு. அப்படியே சாப்பாடு பிளேட்டை அப்படியே வச்சுட்டு அந்த பேடை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு ஒரு டைலாக் எழுதுறாரு. அந்த டைலாக் என்னென்னா, இந்த இப்படி அடிச்சுட்டு கொசுக்கிட்டெல்லாம் ஜீவகாருண்யம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு இப்படி அடிச்சுட்டு ஊதுறாரு. அதுதான் அந்த கிளைமேக்ஸ். அதுதான் குறையாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமான சண்டை. வந்து கடைசியான திருப்தி அது. சரி, அப்போ என்ன பண்ணுவேன், நீ கொசு கேவலமான ஒரு இதுவாக இருக்கா, நீ வந்து தடுத்துட்டு இருக்க, நான் நல்லது செய்கிறேன், நீ விட்டால் போதும் செய்வேன், ஆனால் செய்ய விடாமல் கொசு கடிச்சிட்டு இருக்குன்னா கொசுவை நீங்கள் கிளாரிஃபை பண்ணி புதிச்சு அதை தள்ளி விட்டால் பண்ண முடியும். அடித்து தூக்கி போட்டு தாண்டா வேலை செய்யணும், சிம்பிளஸ்ட். வேறு வழி இல்லை. இவன் அப்படிப்பட்ட சீப்பாக இறங்கிட்டான் இந்த மனிதனுங்கும் போது இந்த மனிதனை விளக்குவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கு நைட்டு தூங்கலாம் வருது, ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டோம். அதையே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சாப்பிட்ற செகண்ட் வரைக்கும் அவருக்கு எங்கள் எல்லாருக்குமே ஒரு குறை இருக்குது. பட் அந்த சொல்யூஷன் வரலை. அந்த செகண்டுக்கு அவருக்கு தோணிது, ரைட், கொசு மூட்டை பூச்சி என்ன பண்ணுவார், நசுக்கி தான் போடணும், அதை சரிப்படுத்த வாய்ப்பே இல்லை. சண்டை தான் வந்து அவர் யோசிக்க வச்சிருக்கு. இன்னொரு என்னன்னா, இதை விட முக்கியமாக கஷ்டப்பட்டது என்னன்னா, இவர் சொன்னதில் கூட பட்ட கஷ்டத்தை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டது என்னன்னா, நேரத்து நேர்த்தின்னு இருக்கு இல்லையா, அர்ஜுன் சாரும் ரகுவரன் சாரும் அந்த இது பண்ணுறாங்கல்ல, எவ்வளோ டைலாக் இருந்தாலும் சார் திருப்தி வரல. நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. அது ஒரு நம்ம 10 நாளைக்கு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது விஷயங்கள். ஆனால் இதுதான் வரணும் இல்லையா, அந்த அளவுக்குள்ளே இருக்கணும் இல்லையா, அதில் பெரிய போராட்டமான விஷயங்கள். இப்போ என்ன ஆகுது, அதுக்கு நைட்டு ஃபுல்லாக யாருமே தூங்கவே இல்லை. டேரெக்டாக அப்படியே காலையில் வரைக்கும் டைலாக் எழுதிட்டு திருப்பி எழுதிட்டு யாரும் தூங்கவே, எல்லாம் பாதி தூக்கத்தில் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. நீங்கள் அப்படியே ஷூட்டிங் போயிட்டு நீங்கள் பார்த்தது இன்றைக்கி வரைக்கும் அந்த வர டைலாக்லாம் பாராட்டி வாங்குறதுன்னா அதுக்கு காரணம் அன்றைக்கி பண்ண உழைப்பு தான். இன்றைக்கி நான் அந்த சீனை பார்க்கும்போது நம்ம தூங்காதான் ஞாபகம் வராங்க. அவங்களுக்கு தூங்காமல் அவளை கஷ்டப்பட்டோம், ஒரு அஷ்டம் கேட்டுருமே அப்படி தூக்கமாக வரும். ரொம்ப எல்லாத்தையும் தட்டி கொடுத்தாரு. நீங்கள் எல்லாம் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுறது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் லேயராக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அவருடைய போராட்டங்கள் இது என்னென்னா, ஏதோ சங்கர் சார் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காரு, அவர் பெரிய டாப்பில் இருக்காருலாம் ஒரு வார்த்தையில் ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை. உழைப்பு அவ்வளோ இருக்கு பின்னாடி. அதே மாதிரி ஒரு அஷ்டம் டேரக்டருமே சரி, அவங்ககிட்ட வந்தாங்கன்னா, இப்போ நான் இப்போ வந்து அரங்கெல்லாம் ஒரு ஆளுநர் நினைக்கலாம், இவர் என்ன இதாக நினைக்கலாம், அவர் என்ன மட்டமாக நினைக்கலாம், நான் ஒரு மட்டமாக நினைக்கலாம். அவர் அப்படி யாரையும் நினைக்கவே மாட்டார். யாராக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு திறமை இருக்குன்னு நினைப்பாரு. அந்த திறமை எதுவும் கண்டுபிடிச்சிட்டாருன்னா ரொம்ப ஈஸி, கண்டுபிடிச்சிடுவார். எப்படி அந்த திறமையை 100% நீங்களே உங்களை பயன்படுத்திக்க மாட்டீங்க, உங்களை வந்து இந்த படத்துக்கு பயன்படுத்துறது. அதுதான் அது அப்படியே எடுத்துருவார், உள்ளே எடுத்துட்டு அப்சர்வ் பண்ணிடுவார். அப்போ நான் நிறைய வாட்டி வாட்ச் பண்ணிருக்கேன். அவருக்கு கேமராவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டான ஒரு டெக்னாலஜி மேலே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு இங்கிலீஷில் பேசிட்டு அப்படின்னு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காருன்னா, சார் அடுத்த மீட்டிங் வரும்போது இன்னொரு ஆள்கிட்ட பேசும்போது அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்குலாம் ப்ளூ கலர் நமக்கு தெரியும், ஃப்ரெஞ்சு ப்ளூன்னு அவங்க தெரியுமா, அது நமக்கு தெரியாது. சார் கூட அது தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ ஒரு பெரிய கேமராமேன் அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா, ஃப்ரெஞ்சு ப்ளூவா அப்படின்னா இந்த ப்ளூக்கு அந்த ப்ளூக்கு என்ன கண்டுபிடிச்சிருவார். அதை அந்த மாதிரி அவர் கற்றுக்குவார். கற்றுக்கிட்டு நாளைக்கு அவர் வந்து நினிதால் உள்ள மாதிரி, மணிஷ் பாலசுந்தரா மாதிரி பெரிய டிசைனர் பாம்பேலேருந்து வரும்போது அவங்ககிட்ட பேசும்போது சொல்லுவார், அந்த ஃபீல் எப்படி இருக்கணும்னா, எனக்கு அந்த ஃப்ரெஞ்சு ப்ளூ மாதிரி இருக்கணும். இவங்க கற்றுக்கிட்டது தான் சொல்லுவார். எதுவுமே தெரியணும்னு இல்லை, நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். டெய்லி இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது கற்றுக்கிட்டு இருப்பார், தெரியாமல் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி பேப்பரில் எழுதி வச்சுக்குவார், நேரத்தை வீண் பண்ணிக்க மாட்டார். நிறைய இன்னமும் நாங்கள் அவர் நீங்கள் அவர் ஒரு மாதிரியான உறவோ நான் வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்பேன், நீ எல்லாம் பிடிச்சி பார்த்து தெரியும்பாரு. இந்த மாதிரிலாம் ரொம்ப கூட படிக்கிற பயணம் தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே அப்படி ஒரு பேசுவார். திடீர்னு நாங்கள் உட்காந்துருப்போம், இதெல்லாம் சொல்லலாம். திடீர்னு என்ன பண்ணுவாருன்னா முதுகு பிடிச்சி விடுவாரு. இவர் ஒரு வருஷம் எடுத்து அப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சமானவங்க தான் இருக்காரு, பிடிச்சி விடுவாரு. அசாரம் அப்படின்னு
நான் சொல்றேன், நான் என்ன பண்ணுவேன், பிடிச்சி விடுவேன் அப்படி அவதான் தெரியும். நல்லா நான் பிடிச்சி விடுறேன். நான் எப்படி தான் பிடிக்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்போ நம்பியார் மாதிரி அந்த பழைய நடிகர் மாதிரி பாடி ஆடுவாரு, இந்த மிமிக்ரி பண்ணுவாரு, ரொம்ப எளிமையா இருக்கும். இப்போ சங்கர் சாருடைய படங்கள்னாலே எப்பவுமே வந்து ஒரு அஹேடா தான் அவருடைய திங்கிங் இருக்கும். லைக் வந்து ஒரு டைமை தாண்டி ஒரு சிந்தனை அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். நீங்க இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் ஏராவுக்கு முன்னாடி, அது ப்ராப்பராக சொன்னா இன்டர்நெட் ஏராவுக்கு முன்னாடி, அந்த ஏஜுக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. எப்பவுமே அவருடைய படங்கள்ல எல்லா டைம்லயும் ஆச்சரியங்கள் தான் இருக்கும். லைக் ஏதாவது ஒரு சீன் பார்த்தாலும், ஏதாவது ஒரு கேரக்டர் புதுசாக பார்த்தாலும், ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். இந்த தகவல் சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு தெரியுமா, அதுல வந்து நீங்க எப்படி அந்த டைம்ல வந்து கையாண்டீங்க? ஏன்னா வசந்தபாலன் சார் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு குட்டி குட்டி ஏதாவது துணுக்கு சீட்டு மாதிரி ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சாலும் எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் அந்த டைம்ல எங்களுக்கு. ஏன்னா எதையுமே தேடி போக முடியாது. அப்படி இருந்த காலகட்டத்தில் நீங்க வேலை பார்த்தீங்க. அந்த தகவல் சேகரிப்பு எப்படி சார் நீங்க சேர்த்தீங்க? இப்போ தகவல் பற்றி நான் தான் சேர்க்கிறாரு. நான் அதை பற்றி அவங்க தான் பேச முடியும். உதாரணத்துக்கு என்னன்னா, இப்போ சார் வந்து இந்தியன் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியன் பண்ணும்போது ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பார்க்குறோம். அதில் ஒரு பர்டிகுலர் ஷார்ட் சாருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம இப்படி பண்ணோம்னா இப்படி பண்ணோம்னா முடிஞ்சிச்சு ஸ்க்ரீன் ஷாட். லேசர் டிஸ்க். அதில் ஆமாம், அதில் வந்து அவர் ஒரு காட்சியை பார்க்குறாரு. இது எனக்கு வேணுமே, அது பிரிண்ட் அவுட்டாக வேணுன்றாரு. அவர் ஒரு விஷயத்துக்காக ஒரு ரெஃபரன்ஸுக்காக கேட்குறாரு, எனக்கு வேணுன்றாரு. இது எப்படி இருப்பீங்க அந்த நேரத்தில்? உங்களுக்கு கேமரா வச்சு எடுத்து பிரிண்ட் போட முடியாது, குவாலிட்டி வராது. எனக்கு இது அப்படியே இதே குவாலிட்டியில் வேணுன்றாரு. இதை காப்பி பண்ணுறதுக்கு வழியே தெரியல. நான் அந்த எல்இடி எடுத்துகிட்டு, அந்த இதை எடுத்துகிட்டு, இந்த லேசர் டிஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியன் ஆர்டிஸ்ட்னு ஒரு கம்பெனி, அவங்க தான் வளர்ந்து பெரிய லெவலில் போயிட்டு அவங்களுடைய கிளை, அதுக்கப்புறம் அங்கே ஜூனியராக ஒர்க் பண்ணவங்க தான் இன்றைக்கி இந்தியாவையே, இன்றைக்கி இந்திரன் டூரில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்களாகட்டும், பாகுபலியில் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருமே அங்கே பண்ணுறவங்க எல்லாமே இங்கேருந்து போனவங்க தான். இதோட ஜூனியர்ஸ் தான். கமலக்கண்ணன் சார், சீனிவாசன் சார்லாம் இங்கே இருந்தவங்க. ஸோ அந்த நேரத்தில் அங்கே போய் நான் என்ன பண்ணேன், ஃப்ளாப்பி எடுத்து போவேன். நான் ஒரு அந்த இமேஜ் எடுக்கிறதுக்கு அந்த போராடுவாங்க, அந்த இமேஜ் எடுக்கிறதுக்கு கொண்டு வரது கஷ்டம். அப்போ டெக்னாலஜியே கஷ்டம். அப்போ இன்டர்நெட் நான் தான் போவேன். இன்டர்நெட்டு நம்ம ஆஃபீஸில் வந்து அந்த நேரத்தில் கம்ப்யூட்டரே வராதுன்னு ஆஃபீஸுக்கு. நான் தான் மியூசிக் அகாடமி கிட்ட ஒரு இது இருக்கும். முதல்ல நெட் கஃபேன்னு ஒரு இடம் வந்தது. 1 ஹவருக்கு ஏதோ 60 ரூபாய் 30 ரூபாய் வாங்குவாங்க. அப்போ அப்போவே ஆமாம். அப்போ ஆனால் என்னன்னா, நெட்டில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணீங்கன்னா, இப்போ போட்டு விட்டீங்கன்னா ஒரு டிசால்ட் வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஃபோட்டோ மட்டும். அப்போ நான் தான் அந்த கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுவேன் சார். இன்டர்நெட் கம்ப்யூட்டர்னால் எனக்கு தான் பண்ணுறது. ஏதாவது ஒன்றுன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முதல் ஒன்றை வச்சு சொல்கிறதா இருந்தால் கூட, முதல் ஒன்றை நாங்கள் 3 ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த சாருக்கு வந்து என்னன்னா, அதாவது இதில் நம்மளுடைய இந்த பாட்டு குறுக்கு சிறுத்தைகள் தான் ஆகாயம் பிடிக்கல. அவர் எடுத்த ஷாட்டு செலுத்து பிடிக்கல. அது அவர் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஒரு நாள் மார்னிங் எடுத்துலாம்னா நாங்கள் எங்கேயோ நார்த் இந்தியா போகும்போது அங்கே எடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டு, ராஜஸ்தானில் இருக்கும்போது நினைக்கிறேன். அப்போ அங்கே எடுத்துட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இந்த ஷாட் வேணும் அவருக்கு. இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு இங்கெல்லாம் இங்கே இருக்கும். ஃபோட்டோ கண்டினியூட்டி ஃபோட்டோ எங்கள்கிட்ட இல்லை. இப்போ நான் வந்து அங்கே இருக்கவரை ஒருத்தர் அந்த ஃபோட்டோவை எடுத்து இமெயில் அனுப்ப சொல்லி, இங்கே அப்போ லேப்டாப் கூட வரல, இந்த கம்ப்யூட்டரில் எப்படி இங்கே கொண்டு வர சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தேன். நான் எடுத்தோடனே அவன் எடுத்துட்டோம். சார் ரொம்ப பாராட்டினார். அதெல்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜி நிறையா விஷயங்களை டக்கு டக்குன்னு தர்ற மாதிரி விஷயங்கள் அப்போ கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சார் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் சொல்லியிருந்தார், இந்தியன் படத்தில் அந்த கப்பலேறி போயாச்சு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் வந்து என்னென்னா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் நான் பார்ப்பேன். ஒருத்தருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. எல்லோரும் எல்லா வேலையும் பார்க்கணும், ஒரு டிபார்ட்மெண்ட்டை பிரதானமாக பார்க்கணும்னா காஸ்டியூமு. இப்போ நானே இவரும் பார்த்துக்குவோம். அந்த மாதிரி இருக்கும். முதல்ல இந்தியனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நானும் காந்தி கிருஷ்ணா சாரும் சேர்ந்து பார்ப்போம். இவரும் ப்ராப்பர்ட்டி, நீங்களும் பாடணும் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு டீம் மாதிரி வச்சுட்டோம்னா அவன் வேலை ஈஸியாக முடிக்கணும். அதெல்லாம் ரொம்ப பயங்கர குவாலிட்டியாக பண்ணுவோம். காந்தி கிருஷ்ணா சார்லாம் ரொம்ப கலர் சென்ஸ் உள்ளவர். நாங்கள் 2 பேரும் பேசி பண்ணுவோம். ரொம்ப அற்புதமாக போகிறாங்க. அதே மாதிரி இவரும் நானும் இதாகிட்டோம். அடுத்த தலைமுறை வரும்போது 2 பேரும் இப்படி சேர்ந்துட்டோம். இப்போ இந்த சூழ்நிலை இல்லை. அதெல்லாம் ஒரு நாள் அப்போ இந்தியன் லெவல் இல்லை. அது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அந்த காஸ்டியூம் வந்து அந்த கப்பலறை போயிடுச்சு. 47 இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தோட கல்யாண ட்ரெஸ் போட்டோ ஒன்று. இது எனக்கு வேணும், நான் பார்க்கணுன்றாரு. அவர்கிட்ட இப்போ சொல்லியாச்சுன்னா பண்ணி ஆகணும். அது நீ என்ன பண்ணாலும் பண்ணணும், நீங்கள் இல்லாட்டி ஆகணும், நீ வர நாட்டு இது அப்படின்றது. இப்போ என்ன பண்ணுறது தெரியல. இப்போ நான் தான் அங்கே போகணும். இப்போ தகவல் சேகரிப்பு துறை மாதிரி ஆகிட்டு நினைப்பு. இல்லை இப்போ அதை நெட்டு கொஞ்சம் கான்டாக்டு கொஞ்சம் பத்திரிகையில் இருந்ததுனால நம்ம எல்லாத்துக்கும் போய் பழக்கம். யாராக இருந்தாலும் பேசி ஒரு இடத்த ரீச் பண்ண முடியும் டக்குன்னு. ஆனால் அந்த அனுபவங்கள் இன்றைக்கி வரைக்குமே ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிற வரைக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறது, ஒரு என்ன பண்ணுவாருன்னா, அது மாதிரி சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன்னா, நிறையா அந்த நேரத்தில் வந்து அப்போ எல்லோ பேஜி மாதிரி இருக்கும் இல்லையா, டேரக்டர் இருக்குது. அப்போ எங்களுக்கு இது கிடையாது. அப்போ எல்லாம் நெட்டு கிடையாது. இதில் ஜெயின் அசோசியேஷன், குஜராத் அசோசியேஷன் ஒவ்வொரு 12 எல்லா மாநிலங்களையுமே எழுதிட்டேன். சார் கேட்ட மாநிலங்கள்லாம் எழுதி, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களே எடுத்துட்டு உங்களுக்கு நான் டெலிகால் மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான்
இதுக்காக எனக்கு தேவைப்படுது உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஃபோட்டோ. ஏன்னா இப்போ கண்டிப்பாக ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தன் வந்து நான் 1940 to 47 ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம். அதான் என் நோக்கம். இந்த மாதிரி அத்தனை மாநிலத்தையும் ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணி 1 மாதம் ஒர்க் பண்ணது. ஒர்க் பண்ணி கேளுங்க அப்போ எவ்வளோ பெர்ஃபெக்டாக வரணும்னு பாருங்க படம் அந்த நேரத்தில். அது இன்றைக்கி ஈஸியாக கூட பண்ணிடலாம். இப்போலாம் நீங்கள் சும்மா போஸ்டிங் போட்டாலே வந்துடும். நான் போயிட்டு அத்தனை ஃபோட்டோ பிளாக் அத்தனை 1940 to 47 வரைக்கும் இருக்கக்கூடிய கல்யாண ஃபோட்டோ ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரித்து கொடுக்குறேன் அவருக்கு. அவ்வளோதான் அது அப்படின்றது. நான் கலரில் கொண்டு வரேன், கலரே இல்லை என்ன கலராக போகல அப்படின்றது. பிளான் கொடுத்து சார் அப்போ இருக்கவே இல்லையா கலரெல்லாம் வாழ்ந்துறேன் இப்படி இல்லை இவ்வளோ பெர்ஃபெக்ட்டுங்க இல்லை அவர் கேட்குற கேள்வி கரெக்ட் தான். ஏன்னா கலரில் வருது என்ன கலர் பார்ப்பேன் நான் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டேன். சண்டை வந்துருச்சு எனக்கு கிட்டத்தட்ட. அப்புறம் அப்படின்னா டைம் கொடுங்கண்ணே நீ யோசிப்பேன் முடியும் ஒரு நாள் முடியும்னா ஒரு மோட்டிவேட் பண்ணுறது என்ன பண்ணது இல்லை. லக்கிலி என்னாச்சுன்னா நான் மவுண்ட் ரோடுக்கு டூரிசம் போயிட்டேன். இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்ககிட்ட வந்து இந்த காலத்தில் ஒரு ஜோடியாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எனக்கு அமைஞ்சது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலண்டர் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த காலண்டரில் ஒவ்வொரு மாநிலத்தையும் போட்டிருக்காங்க ஜோடியாக. இப்போ எடுத்தது ஒவ்வொரு மாநிலத்தோட காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க. அது அப்படியே அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிறதுக்கு நான் ஒரு காப்பி வாங்கிட்டு வந்து ஸ்வஸ்திக் ஜெராக்ஸ்னு இருக்கும். அந்த கலர் ஜெராக்ஸ் எடுத்து சார் கிட்ட கொடுத்துட்டேன். ஸ்வஸ்திக் ஜெராக்ஸ் தான் அப்போ பயங்கர பாப்புலர் அது டி நகரில். அப்புறம் கலர் ஜெராக்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபோட்டோ ஷேர் பண்ணுற மாதிரி அங்கே தான். அதை போய் எடுத்து கொடுத்த உடனே சொன்னேன் இது காட்டுறது ஒரு ஐடியா தரேன் சார் சொல்லிட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர்லாம் அந்தந்த மாநிலத்தையும் நான் பிரித்து வச்சு ஜாயின் பண்ணேன். இந்த டைப்பில் தைக்கணும் ஆனால் இந்த கலர் இதில் கொண்டு வந்துடணும் சார். இந்த பையனுக்கு கூட கலர் இது கொடுங்க. குஜராத் பொண்ணா இந்த காலத்தில் இருக்கிறவங்க இந்த காலம் அந்த நாட்டுக்கார அந்த மாநிலத்தில் அன்னைக்கு இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி கை கொடுத்து பாராட்டினார். அப்படின்னு உடனே சூப்பர்ன்ட்டார் சொல்லிட்டு பாராட்டினார். பார்த்தியா நான் ஒரு விஷயம் பண்ணதுனால நீ பண்ணிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி கடைசி வரைக்கும் போவார். அந்த படத்தில் சக்குன்னு ஓடிடும். ஆமாம் டக்குன்னு போயிடும். ஆனால் என்னன்னா அது பின்னாடி அவ்வளோ இது மாதிரி தான் அவருடைய ஒரு படத்தில் இருக்கிற ஒவ்வொரு இதுலையுமே உழைப்பு பின்னாடி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அது சைல்டில் ஒரு மெமரி சார். நீங்கள் சொல்கிற அந்த போர்ஷன் எப்போவுமே ரொம்ப ரசித்து பார்ப்போம். ஒரு கலாச்சாரத்தை அவங்க அந்த நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் இவர் நம்ம இவர் வீட்டு விஜய் சார் ரொம்ப பாராட்டினார். ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது இது எப்படி பிடிச்சிங்கன்னு கேட்டார். அது வந்து அப்போ நம்ம பண்ண ஒர்க்கு வந்து பெரிய ஆளுகிட்ட போய் ரீச் ஆகுது. சார் கூப்பிட்டு சொன்னார் இப்போ தான் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு. அன்னைக்கு இருந்து விஜயன் சார் இன்னைக்கு வரைக்கும் நல்லா பார்ப்பாரு. அந்த அதாவது ஒரு ஆளுடைய கிரெடிட்டை வந்து ஒரு நேரத்தில் சொல்லுவார். இன்னொன்று அவர் அடிக்கடி சொல்லுவார் சங்கர் சார், இது ஒரு ரெக்கார்ட், நீ ஒன்று பதிக்கிற, இது ஒன் காலத்துக்கு அப்புறமும் இருக்கும். எத்தனை காலம் இருக்க போது நமக்கே தெரியாது. 100 வருஷம் இருக்கலாம், 500 வருஷம் கூட இருக்கலாம், தெரியாது. அதனால அந்த உழைப்புக்கு வந்து அது ஒரு கண்டிப்பாக ஒரு டயர்ட்னஸை கொடுக்கும், ஒரு அயற்சியை கொடுக்கும். அந்த அயற்சியை வந்து நீ இன்னைக்கு செய்கிறோங்கிறதுனால தானே அது டயர்ட்னஸாக தெரியுது. இது 100 வருஷம் இருக்க போகுதுன்னா அதுக்கு இவ்வளோ வேலை செய்யலாம் இல்லையா அப்படின்னு தோணுப்பார். சரி, அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு வேலையை வந்து வேலையாக கொடுக்காம அது ஒரு ரசனையாக மாற்றுவார். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங்கே ரசனை தான். அதில் உள்ள அந்த ரசனை பார்த்தா எங்களுக்கு தெரியப்படுத்துவார், சொல்லுவார். அதை ரசிக்க வச்சார். நாங்களும் அப்படி தான் ரசிப்போம். ஒரு பாசிங் போகும். அந்த பாசிங் வந்து யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் சங்கர் சாரோட ஒவ்வொரு படத்தில் ஒரு ஃப்ரேமை நிறுத்தி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு பாசிங்குக்கும் வந்து நாங்கள் ஒரு உழைப்பு, நாங்கள் எல்லோரும் ஒன்று ஒர்க் பண்ணுவோம். ஆமாம், அதற்கு ஒரு வேலையை செஞ்சுருப்போம். பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எந்த நேரத்தில் அந்த காட்சி நடைபெறுகிறதுன்னு கிளாக்கில் டைம் சொல்ல முடியாது. ஆனால் பாசிங் வச்சு நாங்கள் சொல்லிட முடியும். இது காலையில் நடக்குது சார், அதனால் இந்த பாசிங் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்ன ஒரு இப்போ காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா முதல்ல நீ என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா படம் தெரியும், நீ அதுக்கு ரொம்ப விளையாட்டாகவே ஒரு வார்த்தையாக சொல்லுவார். ஏய், உன் பேரை டைட்டில் எப்படி போடுறேன், உதவி இயக்குனர்னு தானே போடுறேன். அப்போ உனக்குள்ளே ஒரு இயக்குனர் இருக்குல்ல, அந்த இயக்குனரை கொண்டா ஒரு இயக்குனரை நீ என்னென்ன வச்சிருக்க சொல்லு அப்படிம்பாரு. ஆமா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பதே ஜாலியாக ஆரம்பிப்பார். நாளைக்கு என்ன ஷூட்டிங்னா சார், நாளைக்கு வந்து இந்த பாய்ஸ் அந்த கிரவுண்டு சீன் எடுக்க போகிறேன். சரிப்பா, இப்போ எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நாளைக்கு ஷூட்டிங் நடக்காது, இப்போ சொல்லு ஏன் நடக்காது அப்படின்னா, அப்போ உடனே ஒன்றா ஆரம்பிப்போம். நாங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் ப்ராசஸ் எப்படி தான், ஷூட்டிங் நடக்காது, ஏன் நடக்காது சார், கேமரா வராது. அப்போ முதல்ல கேமரா வர வைக்க என்ன வழி பண்ணு சார், ஆர்டிஸ்ட் வர மாட்டாங்க, அப்போ அவங்கள வர வைக்கிறதுக்கு வழி பண்ணிட்டியா பார்த்துரு. வந்துடுவாங்க சார், வந்தாலும் காஸ்டியூம்ஸ் இருக்காது. ஓகே சார், நம்ம காஸ்டியூம்ஸ் போடணும், மேக்கப் போடணும், அதெல்லாம் பண்ணணும், லைட் வைக்கணும். ஓகே, இதெல்லாம் அதாவது இயற்கை உபாதைகளை தவிர, இயற்கை அது அல்லது இயற்கையோட நேச்சுரல் கலாமிட்டியை தவிர மற்ற எதுவுமே எங்களை தடுத்துட முடியாது. நம்மளால் நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் அங்கே கொண்டுட்டு வரணும். திடீர்னு ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதை நம்ம தவிர்க்க முடியாது. திடீர்னு மழை போட்டுச்சுன்னா அது நம்ம தவிர்க்க முடியாது, நம்ம கைமீறின விஷயம். அதை தவிர நம்மால் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே கரெக்டாக செஞ்சு வச்சுருக்கணும். ஷூட்டிங் நல்லா நடக்கும் பாருங்க. அதே மாதிரி அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்க்டான ஒரு
பயங்கர இன்ஸ்டிங்டிவான மனிதர்கள். ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் பாய்ஸ் சந்தர்ப்பத்தில். எப்பவுமே திடீர்னு அப்படி பார்த்துட்டே இருப்போம். ஷூட்டிங் எல்லாம் ரெடியாயா சார், எல்லாம் பர்ஃபெக்ட் சார், நீ பார்த்தியா அப்படிம்பார். சொல்லாத செய், தியரியா அதுதான். சொல்லாத செய், நீ கண்ணுல பாத்தியா அப்படிம்பார். காஸ்டியூம் சார், காஸ்டியூம் எல்லாம் வந்துடுச்சு சார், வந்துடுச்சா இல்ல நீ பாத்தியா அப்படிம்பார். நாங்க கண்ணால பாத்துட்டோம், வந்துடுச்சு சார், பெட்டி வந்துருச்சு, நீ பாத்தியா படிச்சுமா கண்ணில் பார்த்தியா கண்டிப்பா மாட்டோம். தெளிவா சொல்றாரு. இவ்வளவு பண்ணா பாய்ஸ் மாற அந்த சாங்குக்கு வந்து எல்லாமே ரெடியா இருக்கு. முதல்ல நாங்க போயிட்டோம், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டோம். அது வந்து கேரளால எடுக்கிறோம். கொச்சின்ல தான் அந்த பெரிய ஸ்டேடியம் இருக்குன்னு கொச்சின்ல போய் ஷூட் பண்ண போறோம். எல்லாமே பர்ஃபெக்ட். அதாவது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸு அவங்களுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி டூப்ளிகேட்ஸு பக்காவாக ரெடி பண்ணிட்டு, அவங்க காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணிட்டு, ஷூ எவ்ரிதிங் இஸ் செட் சார், எல்லாமே ரெடியாக இருக்குது சார், எல்லாமே ரெடியாக அப்படின்னா ரெடியாக இருக்குது சார். முதல் நான் வந்து எப்போவுமே அந்த லொக்கேஷனை முன்னேற்பாடாக போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. கொஞ்சம் முன்னாடி போய் இருந்து பார்த்தோம், எல்லாம் பண்ணோடனே இப்போ இந்த சாவி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டார். மெயின் கேட்டு சார் சொல்கிறோம் சார், மொத்தம் 16 கேட்டு சார், 15 கேட்டு நாளைக்கு கூட்ட சொல்லிட்டோம், இந்த ஒரு கேட்டு தான் திறந்துருக்கணும்னு 5 மணிக்குன்னு. இந்த சாவி யார்கிட்ட இருக்கணும் சார், நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும், இந்த பாருங்க அப்படின்னா பியூனை பக்கத்தில் வச்சுருக்கோம், இவர்கிட்ட தான் சாவி இருக்கும், அவர் தான் அந்த போர்டோட கண்ட்ரோல், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு, சாவி இவர்கிட்ட இருக்கும். 5 மணிக்கு வந்து இவர் 4 மணிக்கு வர சொல்லிட்டும் வந்துடுவார், இல்லைன்னா வீடு தெரியும் எங்களுக்கு, சாவி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு காரில் ஏறும்போது என்ன பார்த்து அந்த சாவி மட்டும் பார்த்துக்கடா கரெக்டாக ஆரம்பிக்கணும்னாரு. வீடே தெரியும் எங்கேயோ ஒரு இதுல வந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் தோணும், இதுல ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட். தெளிவா சாய் வாங்கி பாத்துங்கடா இல்லை சார் அதெல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு தெம்பா இது பண்றோம். பார்த்தா 4:30 மணிக்கு நாங்க வந்து நிக்கிறோம், அந்த கதவு திறக்கப்படல, சாவி இல்லை, அந்த ஆளை காணோம். வீட்டுல போயிட்டேன்னா பொண்ணை சொல்ல நேற்று நைட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது சுத்தினா. இதுல பியூட்டி என்னன்னா, அவர் வந்து முதல் நாள் அங்கே கேரளா கல்லு கடைகள்லாம் உண்டு, தலைவர் எங்கேயோ போய் கல் குடிச்சிட்டு மாட்டேன், எந்த கடைக்கு போனாருன்னு தெரியல. யூ ஓன்ட் பிலீவ், நாங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு 2 அசிஸ்டன்ட் டைரக்டர், மேனேஜர் தெருவா தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் அவரை வந்தீங்க ஒரு கல்லுக்கடை வாசலில் விழுந்து இந்த தூக்கிட்டு வந்தோம். 6 மணி ஆகிப்போச்சு, 1 மணி நேரம். ஸோ அதாவது ஃபுல் ப்ரூஃபாக அப்போ அந்த ஒரு சம்பவம் தான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒருத்தர் சாவி அப்படின்னா அடுத்த தடவை டூப்ளிகேட் சாவி நாங்கள் ஒன்று வச்சுருப்போம், ஒரு முறை பழகிட்டோம், தெளிவாக தெரியும், அதை கரெக்டாக சொல்லுவார். 1000 விஷயங்கள் ரெடியாக வச்சுருப்போம், அந்த 1000த்தையும் கேட்க மாட்டார். 1001வது ஒன்னே ஒன்று சொல்லுவார், அதை பார்த்துக்க அப்படின்னா நடுங்கிடுவோம், போச்சு டெஃபினட்டாக. ஏன்னா அவருடைய அனுபவம், அந்த அந்த அனுபவத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். எங்கே தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுதான் சொல்லேன். ஷூட்டிங் நடக்காது அப்படின்னா நீ என்னென்னலாம் பண்ணணும் பாருங்க சார், கேமரா வருது இத்தனையும் ரெடி பண்ணணும், அத்தனையும் மீறிட்டு தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த தவறை நீ யோசிச்சு ஃபார் அஹெடாக இருக்கணும். நீங்கள் சொல்றீங்களே சங்கர் சார் எப்போவுமே ஃபார் அஹெடாக திங்க் பண்ணுறாரு அப்படின்னா அது அவருடைய சிந்தனையே அப்படி இன்னும் வந்துடுச்சு விசாலமாக. இந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை முறையிலேயே 1, 2, 3, 4, 15 வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுவார். நம்ம வந்து 1000 பேர் கண்ட்ரோல் பண்ணிப்போம், 1000 பேர் நம்ம கண்ட்ரோல் இருப்பாங்க. நம்ம சொல்லி நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் சொல்லி 1000 பேர் இருப்போம். பிரச்சனை அவங்களுக்கு அந்த 1000 தாண்டி இன்னொரு ஆள் வரும் வந்து சொல்லிங்க, அதை வச்சுப்பார். பிரச்சனை இதுக்குள்ளே வராது. நீங்கள் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டான் இவன்கிட்ட சொல்லிட்டான் அவன் செஞ்சுட்டான் அவன் செஞ்சிருவான் பண்ணிடுவான் எல்லாம் வந்து அதை நீ இதுக்குள்ளேயே யோசிப்பேன். இதை தாண்டி 1001 அவன் நடக்கும். அது எங்கே வெளிலேருந்து எப்படி நடக்கும், அதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஏன்னா அது கணிக்க சிம்பிளாக அவருக்கு எப்பவுமே தெரியல, எப்பவுமே ஒரு மைண்டில் தோணிடும் ஒரு விஷயம், இந்த இடத்துல சொதப்பணும்னு தெரிஞ்சுவோம், கரெக்டாக தான் சொதப்போம். இப்போ நம்ம ஷூட்டிங்கில் வந்து என்னன்னா திடீர்னு மழை பெய்யும், நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில். அப்போ அந்த கேமரா லைட்லாம் வைக்க முடியாது இல்லையா, அந்த மலைக்கு கவர்லாம் எடுத்து வைக்க சொல்லுவார். எங்கள் நடக்கும் இன்றைக்கி சேஃப்டிக்கு நாங்கள் எப்பயுமே வச்சுக்கிறோம் நாங்கள். அது முக்கியமாக கொஞ்சம் எங்கள் டீமில் சொல்லி வச்சுருவோம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை சொல்லி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இப்போ மழை வந்தால் கூட அதை டக்குன்னு நாங்கள் இது பண்ணிவிட்டு அந்த மழை நம்பர் திரும்பி எடுத்துக்குவோம், நினையாமல் பார்த்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி அவர் இந்த சின்ன அவர் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமில்லாத விஷயங்களில் கூட ரொம்ப போய் அவ்வளோ பாதுகாப்பாக யோசிக்கிற ஒரு நாள். இன்னொன்று அந்த டைமிங் அவர் இது பண்ணுவார். இது ஒரு முக்கியமான விஷயம் பதிவு பண்ணுங்க. என்னென்னா இப்போ ஒரு 4 மணி நேரம் ஒர்க், இப்போ காஸ்டியூம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுமா என்ன பண்ணிட்டோம்னா, சார் அந்த சாங் காஸ்டியூம் பற்றி பேசலை சார், அது எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 1 hour ஆகும் சார், சரி நோட் பண்ணி வச்சுக்க, இப்போ வேணாம் ஒரு 1 hour கிடைக்கும் போது அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி டைம் மேனேஜ்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்து இன்னைக்கு வந்து சாங் கம்போசிங்னு போவார், அதுக்குன்னு நேரம் ஒதுக்கியிருப்பார் ஒரு 6 மணி நேரத்தை. கம்போசிங் போனால் ஃபார் சம் ரீசன்ஸ் ஏதோ ஒரு மிஸ் ஆச்சு, ரேமன் சர்வீஸாக இருக்குது, சம் ரீசன்ஸ் இல்லைன்னா அது கேன்சல் ஆச்சு அப்படின்னா வரும்போது எங்களுக்கு போகணும்னு சொல்லுவார். இன்றைக்கி சாங் கம்போசிங்கில் வந்துடுறேன்,
இப்போ என்ன 6 மணி நேரம் இருக்குது, இந்த 6 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிற வேலைகள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். வந்த உடனே சொல்லுவோம் சார் காஸ்டியூம்க்கு ஒரு 2 மணி நேரம் இருக்குது, அப்போ இந்த லொக்கேஷனை போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னோம், அந்த ஒரு இது பேலன்ஸ் இருக்குது இந்த வேலைக்கு. அந்த ப்ரியாரிட்டி அது என்னென்னா ஒன்றா இப்படி கற்றுக் கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல என்ன ஆகுனா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அது எங்களுக்கு ட்ரெயின் ஆகிடும். ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியும், எது முக்கியம் முதல்ல ரிவர்ஸாக இது கண்டிப்பாக தேவை, இது முக்கியம், இது முக்கியம். சரி, அப்புறம் யோசிச்சு பார்த்தா அவருடைய அனுபவம் என்ன அப்படின்னா, அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை பற்றியெல்லாம் படிக்கிறேன், பி குவாட்ரண்ட் அப்படின்னு அப்புறம் படிக்கிறேன், தியரிஸை பற்றியெல்லாம் படித்து விஷயங்கள் இது பண்ணுறோம். இதெல்லாம் அவருக்கு பை டிஃபால்ட்டு அந்த அனுபவத்தில் அது ஊறி போயிடுச்சு. அதை வந்து எங்களுக்கு இன்வைட் பண்ணுறாரு. அடுத்து இது செய்யணும். இந்த நேரம் 1 மணி நேரம் இருக்குல்ல, இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடுவோம். 4 மணி நேரம் கேப் கிடைக்குதுல்ல, இந்த 4 மணி நேரம் என்றைக்காக இருந்தாலும் அந்த வேலை நம்ம தான் செய்யணும். அதை அடிக்கடி சொல்லுவார், என்றைக்காக இருந்தாலும் இந்த வேலையை நம்ம தான் செய்யணும். அப்படிங்கும்போது தள்ளிப்படாது, ப்ரொகாஸ்டினேட் பண்ண பிடிக்க முடியாது, உடனே செஞ்சுட்டு அப்படிம்பாரு. அது மாதிரி அவர்கிட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கம் நான் முன்னாடியுமே ஃபாலோ பண்ணுவேன். பேக்கெட் நோட்ஸ் எப்போவுமே ஒரு இது நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை அவரும் செய்வார். எங்களை என்னென்னலாம் சொல்கிறாலோ, அதாவது ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்கள் உண்டு உதவி இயக்குநர்களுக்கு, மிக கடுமையான சட்டத்திட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த அத்தனை சட்டத்திட்டத்துக்கும் அவரும் உட்படுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கதை முதலாளி, அதுக்கு வேலை செய்கிற அடிமைகள் தான் நம்ம எல்லாரும். அதுதான் முதலாளி, அதுக்கு வேலை செய்கிறோம் நம்ம எல்லாரும். நான் டைரக்டர் வேலை செய்கிறேன், நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம் உனக்கு எனக்கும். முடிவெடுக்கிற பொசிஷனில் நான் இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் திடீர்னு இப்போ ஒன்று சொல்கிறோம், சரி இதுக்கு இப்போ இந்த ஒரு விஷயம் காஸ்டியூம் எதுன்னா இந்த ரெஃபரன்ஸுக்கு இவங்க பேர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது அவர் மனசில் நிற்காதுன்னா, அவர் டேபிளில் எப்போவுமே ஒரு சின்ன ஸ்லிப் பேட் வச்சுருப்பார், அதை எடுத்து உடனே எழுதிடுவார், அதை எழுதி மன்னிச்சு வச்சுக்குவார். சரி, இப்போ உங்கள் பாக்கெட்டில் இருக்காது எதுவுமே உடனே நோட் பண்ணி வச்சுப்பாரு. அதே மாதிரி இதுல எவ்வளவு சண்டை போட்டாலும் முதல்ல ஒரு பாயிண்ட்ல திடீர்னா எந்த ஒரு விஷயமும் ஸ்பாட்ல இம்ப்ரோவைஸ் பண்ணுவார். அர்ஜுன் வந்து சைன் பண்ண வராரு, அவர் முதல்ல பதவி ஏற்றுக்கிறாருன்னா பேனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பேனா கிடையாது, பேனா கொடுக்க மாட்டா சார். காஸ்டியூம் தான் பேனா கொடுக்க கூடாதுன்னா கிடையாது, பைபிள் கிடையாது, பேனா கிடையாது. என்ன நாங்கள் பேசியிருக்கோம், கேமராமேன் பேனா யூஸ் பண்ண மாட்டா அப்படிங்கிறது ஒரு சட்டம். பேனா யூஸ் பண்ண மாட்டார், அவர் பேனா வச்சுட்டு வர மாட்டார், பாக்கெட்டில் பேனா வச்சுட்டு வரவே கூடாது அப்படின்னு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஸ்பாட்டில் இம்ப்ரோவைஸ் பண்ணுவார். டிசிஷன் மேக்கிங் டக்குன்னு திடீர்னு ஒரு ஹேஸ்டி டிசிஷன்ஸ் எடுக்கவே மாட்டார். ஏன்னா இன்னைக்கு வேற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது 360 டிகிரி அதை யோசிச்சு முடிவு பண்ணியிருப்போம். பைபிள் என்ன சொல்லுது பாரு, ஸ்கிரிப்டில் அதை எழுதி இருக்கணும், மிக தெளிவாக எழுதியிருப்போம். அவர் சட்டை பட்டன் போட்டிருக்கணுமா, பட்டன் திறந்து இருக்கணுமா, பாக்கெட்டில் பேனா இருக்கணுமா, பேப்பர் இருக்கணுமா, ரூபா நோட்டு தெரியிற மாதிரி வைக்கணுமா, பர்ஸ் வச்சுப்பாரா. இப்போ இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். இதுதான் அப்புறம் கேரக்டர் டீட்டெயிலிங் நம்ம சொல்கிறோம். சங்கர் சார் சொல்லுவார், இப்போ முதல்வனில் புகழேந்திங்கிற அந்த கேமராமேன் அவன் வாழ்க்கை முறையில் என்ன இருக்கும், கிரெடிட் கார்டு இருக்குமா இருக்காதா, பர்ஸ் வச்சிருப்பானா வச்சிருக்க மாட்டானா, ஏன் அவன் எதனால, அவன் தியரிஸ் என்ன. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கேரக்டர் பயோகிராஃபிஸ் மாதிரி விஷயங்கள் எல்லாம் இம்பைவ் பண்ணுவார். பேனா கிடையாது சார் அப்படின்னு. சரி, அப்போ இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு லாஜிக் சொல்லுவோம். ஏடிசி டு த கவர்னர் இருப்பார், கவர்னருக்கு அவர் பென்னு கொடுப்பாரு, மேபி அந்த பெண்ணே வேணும்னா ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ ஏடிசி வச்சுருக்கிற மாதிரி பேனானா எந்த மாதிரி பேனா, ஏடிசி டு த கவர்னர் சாதாரண பால் பென் வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பென், ஒரு பேக், இப்படி தான் டீட்டெயில். இது என்னன்னா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துறாரு. இந்த பார்வைகள் பார்க்கணும், யார் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, இங்கே நிற்கிறது யார், எப்படி என்னது ஒரு ஃபோட்டோ, அந்த லேயர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்க்க கற்றுக் கொடுத்தாரு எங்களை. தான் அந்த விஷன், அவருடைய விஷன் என்ன அப்படின்னா அது அவருடைய இயல்பு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்துவம் இருக்கும். எங்களுடைய எஸ்தட்டிக்ஸ் தனி, அதை வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். அந்த சாய்ஸில் நீ பாரு, அந்த பார்வையை பாரு அப்படின்னு. பட் அவருக்கு என்ன தேவையோ அதை அவர் யூஸ் பண்ணிப்பார் அவரோட எஸ்தட்டிக்கில். அந்த பார்க்க கற்றுக் கொடுத்தாரு எங்களுக்கு. இது இப்போ டீட்டெயிலிங் தெரியும், ஃபைன் டீட்டெயிலிங் நிறைய விஷயங்கள். இதுதான் அவர் எதிர்பார்க்குறாருன்னு எங்களுக்கு தெரியும். அதை தெளிவாக புரிய வச்சுருவார். இந்த மாதிரியான டீட்டெயிலிங் தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. ஓகே, அதை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனால் அவர் அதை தான் சொல்லுவார், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரும். இப்போ ஒரு ஃப்ரேமாக பார்க்குறீங்கன்னா எதனால நமக்கு மணி சார் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை சங்கர் சார் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு 10,000 பேரை ஃப்ரேமில் வைக்கிறது பெரிய பிரம்மாண்டம் இல்லை. அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த படம் முதல்வன் ஏன் தனியாக நிற்குது, இந்தியன் ஏன் தனியாக நிற்குது அப்படின்னா இந்த சின்ன 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 விஷயங்களாக லேயர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, தேவையான அந்த அத்தனை விஷயங்களும் அதுக்குள்ளே கொண்டு வந்து அதற்கான சரியான இடத்துல பொறுத்த வைப்போம். அதை ட்ரெயின் பண்ணுறோம், அதை கற்றுக்கணும் வச்சுக்கோங்க. விளையாட்டா அழகாக கொண்டு வருவார். அதுதான் மங்களம் சார். அப்போ என்னன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுற டோனில் ஒரு ஆளாக இருக்கணும், ஆனால் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி இன்னும் ஒரு கால் வருது, அப்போ லேண்ட் லைன் இப்போ ரஜினி சார் அவர் பேசுகிறாங்க.